வரக்கூடிய 2026 வருஷத்துல நீங்க அரசு அதிகாரி ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இது சரியான வருஷமா அமைஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி ரயில்வேஸ் ரெண்டு பேருமே தங்களோட எக்ஸாமை அடுத்த வருஷமும் நடத்துறதா இருக்காங்க. ஸோ ரெண்டு பேரையும் கம்பைன் பண்றப்ப கிட்டத்தட்ட 50,000க்கும் அதிகமான வேகன்சிஸ் ஆனது வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, பண்ணவும் போறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரயில்வேல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே என்டிபிசி நோட்டிபிகேஷன் வரப்போகுது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சியோடைய சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ்னு நிறைய வேகன்சிஸ் வர இருக்கு. ஸோ இப்போலேருந்தே நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா தான் நெக்ஸ்ட் இயர்க்குள்ளே உங்களால் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபில் லேண்ட் ஆக முடியும். அப்படி நம்மளுடைய வரண்டரேஸோட சேர்ந்து நீங்கள் இந்த எக்ஸாமை கிராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். குட் ஈவினிங் அண்ட் வெல்கம் டு த செஷன். நான் உங்கள் விஜய் ராகுல் வரண்டரேஸ் டீமில் இருந்து. ஸோ இன்னைக்கு நம்மளுடைய பயாலஜி டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன். சரிங்களா? ஸோ உயிரினங்களை எப்படி வந்து வகைப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற அந்த டாப்பிக்கு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ என்ன டாப்பிக்கு? கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிசம்ஸ். சரிங்களா? எப்படி வந்து உயிரினங்களை வகைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு தெரிஞ்சு டே 9 அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நேராக கிளாஸ்க்குள்ளே நம்ம போயிடலாம். ஓகேவா? ஸோ கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறப்ப எத்தனை வகையான கிளாசிஃபிகேஷன் இருக்குது, அது எப்படி பிரிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கான்செப்ட்டு. முதல்ல எத்தனை வகையான கிளாசிஃபிகேஷன் இருக்குது, அதாவது உயிரினங்களை 2 கிங்டங்களாக பிரிக்கிறாரு நம்மளோட கெரலஸ் லினேயஸ் அவர்கள். கால் லினேயஸ்ன்னு சொல்லுவாங்க ஷார்ட் ஃபார்மாக. ஸோ அவருடைய அந்த 2 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். அவர் என்ன பண்ணுறாரு, பிளான்ட் மற்றும் அனிமல் அப்படிங்கிறார். அதாவது நம்மளுடைய கார்ல் லினேயஸ் அவர்கள் உயிரினங்களை 2 பெரும் பிரிவுகளாக பிரிக்கிறார்னு சொல்லி பார்க்குறோம். பிளான்டே மற்றும் அனிமலியா அப்படின்னு சொல்லிட்டு 2ஆக பிரிக்கிறார். அடுத்து 3 கிங்டங்களாக பிரிக்கக்கூடியவரின் பெயர் ஏர்ன்ஸ்ட் ஹேக்கல். இவர் என்ன பண்ணுறாரு, புரோட்டிஸ்டா, பிளான்ட்டு, அனிமல்னு 3ஆவதாக ஒரு கிங்டமும் புரோட்டிஸ்டான்ற கிங்டமும் உள்ளே கொண்டு வராரு. ஸோ அப்படியே தமிழில் பார்க்கணும் அப்படின்னா ஏர்ன்ஸ்ட் ஹேக்கல் அப்படிங்கிறவர் புரோட்டிஸ்டா, பிளான்ட், அனிமல் அப்படிங்கிற இந்த 3 கிங்டமை கொண்டு வர்றார். இந்த புரோட்டிஸ்டானா என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம். அடுத்து கோப்லாண்ட் என்ன பண்ணுறாரு, 4 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் கொண்டு வர்றார். அது என்ன 4 கிங்டம்? மொனிரா, புரோட்டிஸ்டா, பிளான்ட், அனிமலுங்கிறார். மொனிரா, புரோட்டிஸ்டா, பிளான்ட், அனிமல் எல்லாத்துலேயுமே கடைசி 2 சேமாக தான் இருக்குது. பிளான்ட் அனிமலாக தான் இருக்குது. இங்கே புரோட்டிஸ்டாவை சேர்த்துருக்காங்க, இங்கே மொனிராவை சேர்த்துருக்காங்க. இப்போ நம்ம கரண்ட்டாக எல்லாரும் அக்செப்ட் பண்ணி ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கிளாசிஃபிகேஷன் 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் 5 பெரும் பிரிவுகளாக பிரிந்திருக்கிறது. அது என்னன்னு சொல்கிறோம், மொனிரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்ட்டு, அனிமல் அப்படின்னு சொல்லிட்டு 5 வகைகளாக பிரிக்கிறோம். ஸோ மொனிரா, புரோட்டிஸ்டா, புஞ்சைகள், பிளான்ட்டுகள், அனிமல்கள் அப்படின்னு சொல்கிறோம். அந்த 5 பெரும் பிரிவுகளை கொடுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஹெச் விட்டேக்கர். சயின்டிஸ்ட் பேர் என்ன? ஆர்ஹெச் விட்டேக்கர். இந்த ஆர்ஹெச் விட்டேக்கருடைய 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷனை தான் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆர்ஹெச் விட்டேக்கருடைய 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷனை நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்துக்கலாம். ஸோ இங்கே ஏற்கனவே போத்திருக்கோம், 5 கிங்டம் வரைக்கும் சொல்லிட்டோம். பட் ஆனால் இப்போ ரீசெண்டாக 6th 7th போய்கிட்டே இருக்குது. மேபி கேட்டால் நம்ம 5 கிங்டம் தாண்டி கேட்கறது இல்லை, மேபி கேட்டால் 6 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் கார்ல் வூஸ் அப்படிங்கிறவர் கொடுத்துருக்காரு. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஆர்கியா அப்படிங்கிற ஒரு கிங்டமை ஆட் பண்ணியிருக்காரு. என்ன பண்ணியிருக்காரு, ஆர்கியா அப்படிங்கிற ஒரு கிங்டமை ஆட் பண்ணியிருக்காரு. இதுவே 7 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் சொல்லிட்டு தாமஸ் கெவாலியர் ஸ்மித் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காரு, யூ பாக்டீரியா, ஆர்கி பாக்டீரியான்னு 2ஆக பிரிச்சிருக்காரு. யூ பாக்டீரியா, ஆர்கி பாக்டீரியா, புரோட்டோசோவா, குரோமிஸ்டா, ஃபங்கை, பிளான்ட், அனிமல் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காரு. மேபி கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. கண்டிப்பாக வந்து இது கேட்பாங்க அப்படின்ட்டு நம்மளால் சொல்ல முடியாது. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து 6 கிங்டம் மற்றும் 7 கிங்டம் கிளாசிஃபிகேஷன். 6 உலக கோட்பாடின் முறை, 7 உலக கோட்பாடின் முறை, வகைப்பாடின் முறை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ கொடுத்தவங்க 2 பேரும் யார் என்ன அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் பார்த்து படிச்சுக்கலாம். ஸோ கிங்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறப்ப உயிரினங்களை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிங்டங்களாக பெரும்பிரிவுகளாக இப்படி பிரித்தாலும் அந்த பிரிவுகள் எல்லாமே ஏதோ ஒரு டொமைன்லேருந்து வந்திருக்கும். டொமைன் அப்படின்னு சொல்கிறப்ப ஏதோ ஒரு களங்கள்லேருந்து வந்திருக்கும். களம் அப்படிங்கிறப்ப அதோடைய அந்த உருவாக்க முறை, அந்த 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 உருவாக்க முறை, அதோடைய வாழ்வியல் முறையெல்லாம் சேர்த்து மொத்தமே 3 களங்கள் தான் சொல்கிறாங்க. ஒன்று பேர் பாக்டீரியா,
இன்னொன்று பேர் ஆர்கியா, இன்னொன்று பேர் யூகேரியாங்கிறாங்க. சரிங்களா? ஸோ 3 டொமைன்கள் இருக்குது, பாக்டீரியா, ஆர்கியா, யூகேரியான். நம்ம ஆர்ஹெச் விட்டேக்கர் சொல்லக்கூடிய அந்த 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓகேங்களா, இந்த பாக்டீரியான்றது மொனிரா வகை, பாக்டீரியான்ற அந்த களத்திலேருந்து உருவானது தான் இந்த மொனிராவுடைய பெரு உலகமாக கிங்டமாக இருக்குது. மீதி யூகேரியாட்ஸ் அப்படிங்கிறப்ப புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்ட்டு, அனிமல். அதான் தமிழில் சொல்லணும்னா பாக்டீரியாவிலேருந்து வந்தது தான் மொனிரா, யூகேரியாவிலேருந்து வந்தது தான் புரோட்டிஸ்டா, புஞ்சைகள், தாவரங்கள் மற்றும் விலங்குகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ கேள்வி வரும், விச் ஆஃப் த ஃபாலோயிங் பிலாங்ஸ் டு தி பாக்டீரியல் டொமைன் அமங் தி 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன்? 50 உலகங்களில் பாக்டீரியாவை களமாக கொண்ட உலகம் எது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தால் அதுக்கு என்னவா இருக்கும்? மொனிரா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கும். சரியா? ஸோ அப்போ இதுதான் 3 முக்கியமான டொமைன்னு சொல்லி பார்க்குறோம். அதோடைய எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். ஸோ ஆர்கியா, பாக்டீரியா, யூகேரியாங்கிறாங்க. ஸோ ஆர்கியா, பாக்டீரியா, யூகேரியா அப்படிங்கிறோம். இதில் சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இதுக்கு ஒரு பட்டப்பேர் சொல்கிறாங்க, எக்ஸ்ட்ரீமோஃபைல்ஸ் அப்படிங்கிறாங்க. எக்ஸ்ட்ரீமோஃபைல்ஸ்னால் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் பாக்டீரியா பேர்லேயே இருக்குது. யூகேரியா அப்படிங்கிறது யூகேரியாட்ஸ், ப்ரோகேரியாட்ஸ் மற்றும் யூகேரியாட்ஸ். கமெண்ட்டில் இருக்கிறவங்க சொல்லுங்கள், டே 1 அப்போ ப்ரோகேரியாட்னா என்னன்னு நடத்தினேன், யூகேரியாட்னா என்னன்னு நடத்தினேன், யூகேரியாட்னா என்ன வித்தியாசம், ப்ரோகேரியாட்டுக்கும் யூகேரியாட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் யாராவது சொல்லுங்கள். சரிங்களா? அப்போ இது 3 தான் சில முக்கியமான களங்கள். அந்த களங்களில் பேருலகங்களில் எப்படி பிரியுது அப்படிங்கிறத நம்ம இப்போ தெளிவாக பார்த்துடலாம். சரியா? ஸோ மெயினாக டொமைன் ஆர்கியா நிறைய பேருக்கு தெரியாத ஒரு டொமைனாக இருக்கக்கூடியது டொமைன் ஆர்கியா. ஸோ இந்த ஆர்கியான்ற டொமைனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு ஒரு பட்டப்பேர் பார்த்தோம். என்ன சொன்னோம்? எக்ஸ்ட்ரீமோஃபைல்ஸ் அப்படின்னு சொன்னோம். இதுக்கு ஏன் வந்து இந்த எக்ஸ்ட்ரீமோஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான சிங்கிள் செல் மல்டிபிள் செல் தான் வித்தியாசமா? இன்னும் யோசிச்சு சொல்லுங்கள். ப்ரோகேரியாட்ஸ்க்கும் யூகேரியாட்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்? கமான். தவறு. யூனிசெல்லுலார் மல்டி செல்லுலார் தான் சிங்கிள் செல் மல்டிபிள் செல். வெரி பேட். யூகேரியாட்ஸ்னால் என்னது? யோசிச்சு சொல்லுங்கள். அதுக்குள்ளேயும் நான் இதை சொல்லித்தரேன் உங்களுக்கு. சரியா? ஸோ அப்போ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இதுக்கு ஏன் எக்ஸ்ட்ரீமோஃபைல்ஸ்னு பேர் வைக்கிறாங்க? நார்மலாக மனிதர்கள் வாழக்கூடிய சூழ்நிலைகள்லையோ இல்லை நார்மலாக உயிரினம் வாழக்கூடிய சூழ்நிலைகள்லையோ இது இல்லாமல் ரொம்ப எக்ஸ்ட்ரீமான இடத்துல, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வல்கனோவுடைய வாய்கள், வல்கனோவுடைய வெண்ட்டில், ஒரு ஹாட் ஸ்ப்ரிங்ஸில், ஒரு போலார் ஐஸ் கேப்ஸில் இருக்கக்கூடியதுனால இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க? ஒரு எக்ஸ்ட்ரீமோஃபைல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எங்கே இருக்குன்னு பாருங்கள். எரிமலை வாய்ப்பகுதிகளில், வெந்நீர் ஊற்றுகளில், துருவ பனிப்பாலங்களில், இந்த இடத்துலலாம் தான் உங்களுக்கு என்ன இருக்குமா? நம்மளோட எக்ஸ்ட்ரீமோஃபைல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? ஸோ இவங்களால் ஆக்சிஜனை வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆக்சிஜனையும் சன்லைட்டையும் அங்கே இருக்கக்கூடிய சல்ஃபைடு, ஹைட்ரஜனு, கெமிக்கல்ஸை வச்சு, ஹைட்ரஜன் சல்ஃபைடு கெமிக்கல்ஸை வச்சு என்ன பண்ணிக்க முடியுமா? உருவாக்கிக்க முடியுமா? ஸோ அதனால தான் இதுங்களுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க? எக்ஸ்ட்ரீமோஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எஸ், இப்போ தான் ஆன்சர் கரெக்டாக வந்திருக்கு. நியூக்ளியஸ் இல்லை அப்படின்னா, ட்ரூவான நியூக்ளியஸ் இல்லைன்னு அப்படி ப்ரோகேரியாட்டு, ட்ரூவான நியூக்ளியஸ் இருந்தது அப்படின்னா அது யூகேரியாட். ஸோ உட்கரு இருக்கா இல்லையான்றதை வச்சு தான் இங்கே உங்களுக்கு ப்ரோகேரியா யூகேரியாட்டுன்னு பிரிக்கிறோம். சரிங்களா? சரி, ஓகே, டன். ஸோ தனக்கு தேவையான சூரிய ஒளி மற்றும் ஆக்சிஜனை எரிமலை வாய்களிலிருந்து எடுத்துக்கொள்ளக்கூடியதனால் இது என்னன்னு சொல்கிறோம்? எக்ஸ்ட்ரீமோஃபைல்ஸ்ன்றோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மீத்தேன் ப்ரொடியூஸ் பண்ணிய மெத்தனோஜன்ஸ் அப்படின்ற ஒன்று இருக்கும். சால்ட்டி என்விரான்மெண்ட்ஸ், உப்பு நிறைந்த பகுதிகளில் வாழக்கூடிய ஹாலோஃபைல்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே ஆர்கியா அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள். அடுத்து டொமைன் பாக்டீரியா. ஸோ பாக்டீரியா அப்படிங்கிறப்ப தே ஆர் ப்ரோகேரியாட்டிக், ட்ரூவான நியூக்ளியஸ் உடைய ஒரு ப்ரோகேரியாட்டிக் அனிமல்ஸாக இருக்கும். குரோமோசோம்ஸ் இருக்கும், இதெல்லாம் இருக்கும்னு சொல்லி சொல்கிறோம். மேக்ஸிமம் பாக்டீரியாவில் இருக்கக்கூடியது 70S அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ரிபோசோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? 70S ரிபோசோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அந்த பாக்டீரியாவோட செல் சவ்வானது பெப்டிடோகிளைக்கன்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விஷயங்களால் உருவாகியிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பாக்டீரியாஸால் டீகம்போசர்ஸாகவும் ஆக்ட் ஆக முடியும், ஃபோட்டோ சிந்தசைசர்ஸாகவும் ஆக்ட் ஆக முடியும்,
நோய் பரப்பிகளாகவும் ஆக்ட் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? ஸோ பாக்டீரியாலே நல்ல பாக்டீரியா கெட்ட பாக்டீரியான்னு நிறையா இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம மெயினாக பார்த்துக்கலாம். அடுத்து சைனோ பாக்டீரியான்னு சொல்லப்படக்கூடிய இந்த பாக்டீரியா ஒரு ஃபோட்டோசிந்தட்டிக் ப்ளூ கிரீன் ஆல்கேவாக இருக்குமா. இதுவால் என்ன பண்ண முடியுமா? ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா? சரிங்களா? ரைட். வேறு என்ன இருக்குது இதில் முக்கியமாக? சரி, ஓகே, தமிழில் பார்த்துருவோம். ஸோ ப்ரோகேரியாட்டுகள், சரிங்களா, இதில் 70S வகையை சேர்ந்த ரிபோசோம்கள் இருக்கும்னு சொல்லி பார்க்குறோம். செல்லுடைய சுவர் வந்து பெப்டிடோகிளைக்கன்களால் உருவாக்கம் செய்யப்பட்டது. இது வந்து சிதப்பைவைகளாகவும் ஒளிச்சேர்க்கைகளாகவும் இந்த மாதிரி ஒவ்வொரு உருவம் கொண்டவைகளாக என்ன இருக்குன்றாங்க, இந்த பாக்டீரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? சரி, ஓகே. இது உங்களுக்கு பாக்டீரியாவுடைய வகைகள். அடுத்து உங்களுக்கு இது எல்லாமே வந்து தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாவும் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். சரி, ஓகே. வேற என்ன? வேற ஆக்சிஜனை உற்பத்தி செய்யக்கூடிய நீல பச்சை பாசிகள் புவியின் தொடக்க காலமான ஜியாலஜிக் காலத்தில் ஆக்சிஜனை உற்பத்தி செய்ததன் மூலம் புவியின் காற்று, இதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. ஸோ அந்த ப்ளூ கிரீன் ஆல்கே கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சைனோ பாக்டீரியாக்களால் என்ன பண்ண முடியும்? ஆக்சிஜன் உருவாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. சரியா? பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒன்று தான் மெயினான பாயிண்ட். சரியா? சரி, ரைட். அடுத்து மூணாவது டொமைனான யூகேரியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய டொமைன். என்ன டொமைனு? யூகேரியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு டொமைன். ஓகேவா? இங்கிலீஷ் புக்கு ஆர்டர் பண்ணிங்க, டெலிவரி ஆகலையா, கீழே சப்போர்ட் நம்பர் ஒன்று இருக்கும், அந்த நம்பருக்கு கால் பண்ணி பாருங்கள். சரியா? சரி, ரைட். டொமைன் யூகேரியா, மூணாவதாக இருக்கக்கூடிய யூகேரியா அப்படிங்கிறது யூகேரியாட்டிக் அனிமல்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து என்ன சொல்லுவோம், நம்மளுடைய டொமைன் யூகேரியாவுக்கு கீழே வந்துடும்னு சொல்லுவோம். இதில் இருக்கக்கூடியது சில இது 80S இருக்கும், சில இது வந்து 70S இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த யூகேரியாட்டுக்கு கீழே தான் புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்ட், அனிமல்னு சொல்லிட்டு இந்த 4 கிங்டமும் 4 பேருலங்குகளும் வரும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ தமிழ்லையும் அதே கதை தான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்கிறாங்க. சரியா? ஓகே. ஸோ இந்த டேபிள் தான் நம்ம இன்றைக்கி படிக்கக்கூடியதுலே ரொம்ப 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 முக்கியமான ஒரு டேபிள். இந்த டேபிள் தான் நாம் இன்றைக்கி படிக்கக்கூடிய பாடத்திலே ரொம்ப ரொம்ப முக்கியமான டேபிள். ஸோ இந்த டேபிளை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். மேலே நம்ம RH விட்டேக்கர் கொடுத்த அந்த 5 பேருலங்குகளின் பேரும் இருக்குது. மொனீரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்ட்டு, அனிமல் அப்படின்னு சொல்லிட்டு. மொனீரா, புரோட்டிஸ்டா, புஞ்சைகள், பிளான்ட்டு, அனிமல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே செல் டைப்பாக எப்படி, நியூக்ளியஸ் டைப்பாக எப்படி, உடம்பால் எப்படி, இது எல்லாத்துக்கும் வெவ்வேறு விதமான கிளாசிஃபிகேஷன் இருக்குது. இந்த கிளாசிஃபிகேஷன் தான் நம்ம என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இந்த கிளாசிஃபிகேஷனை தான் நம்ம என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். செல் டைப்பாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு மொனீராவானது ஒரு யூனிசெல்லுலார் ஒற்றை செல்லுடைய ப்ரோகேரியாட்டிக் அனிமலாக இருக்கும். இதுவே புரோட்டிஸ்டா ஒரு ஒற்றை செல்லுடைய யூகேரியாட்டிக் அனிமலாக இருக்கும். நம்ம ஃபங்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா மல்டி செல்லுலார் பச்சையாக இல்லாத ஒரு யூகேரியாட்டிக். இது மல்டி செல்லுலார் யூகேரியாட்டிக். ஸோ இவன் 3 சேம். இவன் யூகேரியாட்டிக்கில் சேமு, இவன் யூனிசெல்லுலாரில் சேம். சரிங்களா? ஸோ வந்து இவன் வந்து நடுவில் இருக்கக்கூடியவன் மாதிரி யூனிசெல்லுலார், பட் ஆனால் யூகேரியாட்டிக் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ தமிழ்லேயும் அதே தான். ஒரு செல் உயிரினங்கள் யூகேரியாட்டிக்காக இருக்கும், இதுவும் ஒரு செல் உயிரினங்கள் தான். இது ப்ரோகேரியாட்டிக்காக இருக்கும், இது யூகேரியாட்டிக்காக இருக்கும்னு சொல்லி சொல்கிறோம். மீதி எல்லாமே பல செல் உடைய யூகேரியாட்டிக் ஆர்கானிசம்ஸாக இருக்கும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இது ஃபஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன். ரெண்டாவது, ஆப்வியஸ்லி இது ஒன்று மட்டும் தான் ப்ரோகேரியாட்டு, அதனால் இதில் மட்டும்தான் நியூக்ளியஸ் உட்கருவானது இருக்காது. மீதி 4 கிங்டம்ஸ்க்குமே உட்கருவானது இருக்கும். The nucleus is present in the other 4 organisms of this classification. சரிங்களா? ஸோ அப்போ உட்கருவானது மீதி இருக்கக்கூடிய 4 கிங்டமுக்குமே இருக்கும். அடுத்து பாடி ஆர்கனைசேஷன். இப்போ என் உடம்பு இருக்குது, கை, கால், மூக்குன்னு தனியாக உறுப்புகளாக பிரிந்திருக்கும். அதே மாதிரி செரிமான மண்டலம்னு சொல்லிட்டு வாயிலிருந்து குடல் வரைக்கும் செரிமான மண்டலம் இருக்கும். இரத்த ஓட்ட மண்டலம், சர்க்குலேட்டரி சிஸ்டம்னு சொல்லிட்டு எனக்கு இதயம் இருக்கும், இதயத்துக்கும் நுரையீரலுக்கும் கனெக்ஷன் இருக்கும், உடம்பு ஃபுல்லாக நரம்புக்கு பிளட்டை தள்ளுற மாதிரி இது இருக்கும், இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஆனால் இந்த 5க்குமே ஒவ்வொரு லெவல் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் ஆர்கனைசேஷன் இருக்கும். அது என்னங்கிறத பார்ப்போம். முதல்ல எடுத்தீங்க அப்படின்னா மொனீரா, செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஸோ செல்களாக இருக்கிறதே ஒரு செல் தான். நம்ம செல்லு ஒரே ஒரு செல்லு தான் பார்த்தோம். அந்த செல்லில் இருக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியா,
அந்த செல்லில் இருக்கக்கூடிய கோல்கை காம்ப்ளெக்ஸு, அந்த செல்லில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்லுலார் லெவலில் தான் அதோடைய ஆர்கன் சிஸ்டமே இருக்கும். உறுப்புகளே வந்து பார்த்திங்கன்னா செல்லுலார் உடல் அமைப்பாக இருக்கும்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து இதுலேயும் செல்லுலாராக தான் இருக்கும். ஏன்னா இதுவும் ஒரு யூனிசெல்லுலார் தான். நம்மளுடைய புரோட்டிஸ்டாவும் ஒரு யூனிசெல்லுலார் தான். அப்போ கண்டிப்பாக இதுவும் ஒரு செல்லுலார் லெவல் ஆஃப் உடல் அமைப்பு கொண்ட ஒரு உயிரினமாக தான் இருக்கும். சரி, ரைட்டு. அடுத்து போவோம். மல்டி செல்லுலார் வித் லூஸ் டிஷ்யூஸ். புஞ்சைகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தளர்வான திசுக்களை கொண்ட பல செல் உயிரிகள் ஆகும் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? தளர்வான திசுக்களை கொண்ட பல செல் உயிரிகளை தான் என்னன்னு சொல்கிறோம், நம்மளுடைய மல்டி செல்லுலார் இது நம்மளுடைய ரைட் ஃபங்கை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? ஸோ அப்போ ஆர்கன்லேருந்து நம்ம ஏற்கனவே ஒரு ஆர்டரை படித்தோம், ஞாபகம் இருக்கான்னு தெரியல. செல்லு, டிஷ்யூ, ஆர்கன் சிஸ்டம். ஸோ அப்போ முதல் ரெண்டுமே இந்த செல்லோட முடிஞ்சு போயிடுது. மூணாவது தான் என்ன ஆகுது, டிஷ்யூ லெவலுக்கு வருது. ஸோ திசுக்களின் அமைப்பு அளவுக்கு வருது. ரைட்டுங்களா? மூணாவது கிங்டம், ஃபஸ்ட்டு ரெண்டும் இதில் முடிஞ்சு போயிடுது. மூணாவது கிங்டம் டிஷ்யூ அளவுக்கு வருது. அடுத்து நாலாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஷ்யூ அண்ட் ஆர்கன் லெவல். பிளான்ட் எடுக்கிறீங்க, ஒரு செடியானது இருக்குது. இந்த செடிக்கு வந்து இலை அப்படிங்கிற ஒரு உறுப்பு இருக்கும், வேர் அப்படிங்கிற ஒரு உறுப்பு இருக்கும், தண்டு அப்படிங்கிற ஒரு உறுப்பு இருக்கும், பூ அப்படிங்கிற ஒரு உறுப்பு இருக்கும். இந்த மாதிரி உறுப்புகள் இருக்குமே தவிர ஆர்கன் சிஸ்டமாக இருக்காது. நம்மள மாதிரி செரிமான மண்டலம், அந்த மண்டலம், இந்த மண்டலம்லாம் கிடையாது. ஸோ அந்த உறுப்புகள் எல்லாமே தனக்கு தேவையான வேலைகளை செஞ்சுக்கிட்டு அது பாட்டுக்கு என்ன பண்ணும், போய்கிட்டே இருக்கும், அடுத்த வேலையை நோக்கி போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரியா? சரி, ஓகே. அதுதான் இந்த இடத்துலையும் பார்க்குறோம். திசு மற்றும் உறுப்புகள் கொண்டவை, இங்கே உறுப்பு மண்டலங்களே கொண்டவை அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி உங்களுக்கு வரும். சரியா? இது முடித்தோடனே நான் ஒரு 2-3 கேள்வி கேட்குறேன், அதை கரெக்டாக ஆன்சர் பண்ண பாருங்கள். அடுத்து சாப்பிடும் முறை, மோட் ஆஃப் நியூட்ரிஷன், எப்படி வந்து உணவு ஊட்டு முறை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆட்டோட்ராபிக் ஆர் எட்ரோட்ராபிக். ஆட்டோட்ராபிக்னா தனக்குத்தானேவும் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுக்கும், பிறரை நம்பியும் சாப்பாட்டுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது எட்டோட்ராபிக். தனக்குத்தானே சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுருச்சுன்னா ஆட்டோட்ராபிக். ஃபஸ்ட்டு 2 கிங்டமுமே இதான் கதை. மூணாவது கிங்டமுக்கு ஒரு சூப்பரான பேர் கொடுத்துருப்பா. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சாப்ரோஃபைட்டிக் அப்படின்னா ஒரு புஞ்சைகள் அப்படிங்கிறது இந்த இடத்துல என்னடா ஃபங்கஸ் வந்துருக்கு, பர்ற அரிச்சு போய் கிடக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ டீகம்போஸ் பண்ணி அந்த சிதைவடையை வைத்து அதை சாருண்ணிகள் மற்றும் ஒட்டுண்ணிகள்னுவாங்க. சரிங்களா? ஸோ சாப்ரோஃபைட்டிக் வந்து பாராசிட்டிக் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பார்த்தீங்க அப்படின்னா சாருண்ணிகள் மற்றும் ஒட்டுண்ணிகள்னு சொல்லுவாங்க. அப்போ ஒருத்தனை அழிச்சு அதை வந்து சாப்பாடாக உண்ணக்கூடியது யார், நம்மளுடைய ஃபங்கை. ரொம்ப 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 முக்கியமான கேள்வி இது. நம்மளுடைய பயாலஜியில் ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்கப்பட்ட ஒரு கேள்வியாக இந்த சாப்ரோஃபைட்டிக் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த சாருண்ணிகள் மற்றும் ஒட்டுண்ணிகள் அமைகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்து பிளான்ட், தாவர வகைகள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆட்டோட்ராபிக் அப்படிங்கிறப்ப தற்சார்பு ஊட்டு முறையில் தான் தன்னுடைய உணவை அது எடுத்துக்குன்றாங்க. இதுவே நம்மளுடைய அனிமல் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிற ஊட்டு முறை. அனிமல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எட்டோட்ராபிக், விச் இஸ் பிற ஊட்டு முறையில் தான் இது எப்போயுமே சாப்பிடுங்கிறாங்க. இது ஈஸி தான். பிளான்ட்டுக்கு நம்ம யாராவது சோறு போடுறோமா, நம்ம தண்ணி ஊற்றுறதோட சரி. சம்டைம்ஸ் உலகத்தில் உள்ள எல்லா பிளான்ட்டுக்கும் நம்மளால் தண்ணி ஊற்ற முடியாது. தனக்கு தானே இருக்கக்கூடிய தண்ணீரை உறிஞ்சி கொண்டு அது பாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டு போயிட்டே இருக்கும். ஆனால் அனிமல்ஸ் அப்படிங்கிறப்ப மனிதர்களையும் சேர்த்து தான் விலங்கு உலகத்தில் வருவோம். அது விலங்கு உலகத்தை பற்றி படிக்கிறப்ப நம்ம தெளிவாக பார்ப்போம். பட் இப்போதைக்கு அனிமல்ஸான நம்ம ஹெட்ரோட்ராபிக் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இதில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸை பார்ப்போம். எக்ஸாம்பிள் ஆஃப் நம்மளுடைய முனிரா அப்படிங்கிறப்ப பாக்டீரியா மற்றும் ப்ளூ கிரீன் ஆல்கே. என்னது? பாக்டீரியா மற்றும் ப்ளூ கிரீன் ஆல்கே. அடுத்து புரோட்டிஸ்டா அப்படிங்கிறப்ப ஸ்பைரோகைரா மற்றும் கிளமிடோமோனஸ். ஃபங்கை அப்படிங்கிறப்ப ரைசோஃபஸ் மற்றும் அகாரிகஸ். இது வந்து பாக்டீரியா, ப்ளூ கிரீன் ஆல்கே ஓகே. ஸ்பைரோகைரா, கிளமிடோமோனஸ்லாம் பின்னாடி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். விலங்குலகத்தில் நமக்கு வந்துடும், அதில் பார்த்துக்கலாம். அடுத்து ரைசோபோரஸ் மற்றும் அகாரிகஸ் அப்படிங்கிறது புஞ்சைகள் அப்படிங்கிற அந்த கேட்டகரியில் வந்துடும். ஷர்ப் அண்ட் ட்ரீஸ். சரிங்களா? புல்கள், புல்வெளி, மரங்கள், தாவரங்கள் எல்லாமே இதில் வந்துடும். அண்ட் இது எல்லாமே கொண்டது அனிமல் கிங்டம்ன்றப்ப இது எல்லாமே கொண்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ மெயினான கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிறது இதுதான். இதுலேருந்து நான் ஒரு 2 கேள்வி கேட்குறேன், உங்களால் பதில் சொல்ல முடியுதா அப்படின்னு சொல்லி பாருங்கள். விச் ஆஃப் தி
5 kingdom has the level of body organization up to organ level? தமிழ்ல கேக்குறேன். 5 பேருலகங்களில் உயிரினங்களின் உடல் அமைப்பு அதிகபட்சமாக உறுப்புகள் கொண்டவையாக அமைந்திருப்பது எந்த உயிரினத்திற்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. கரெக்டா பதில் சொல்லுங்க பாப்போம். எந்த உயிரினத்திற்கு உறுப்புகள் கொண்டவைகளாக இது அமைந்திருக்கு அப்படிங்கிறது கேள்வி. அதிகபட்சமாக உறுப்புகள். highest level of organization is an organ. தெளிவா யோசிச்சு பதில் சொல்லுங்க. அருண்குமார், ஆகாஷ். வெறும் உறுப்புகளோட நான் நிறுத்திட்டேன். ஹையஸ்ட் லெவல். அதால உறுப்புகளாக மட்டும்தான் உருவெடுக்க முடியும் அப்படின்னா அது அனிமலா பிளான்டா? டயக்ராமை பாருங்க, ஆன்சரை சொல்லுங்க. என்ன கொடுத்துருக்கான்? டிஷ்யூ லெவல் அண்டு ஆர்கன் லெவல்னு கொடுத்துருக்கான். எங்க? பிளான்ட்ல. அப்ப உறுப்புகளாக உருவெடுக்கக்கூடியவை தாவரங்கள் தான். உறுப்பு மண்டலங்களாக உருவெடுக்கக்கூடியவை தான் எது? இது நம்மளோட இவன் அனிமல்ஸ். ஸோ கரெக்டா? அர்த்தம் புரியுதா? நான் கேட்ட கேள்விக்கு அர்த்தம் புரியுதா? சரி, ஓகே. அடுத்த கேள்வி கேட்போம். Which among the following organism acts as only heterotrophic in nature? எந்த பெருவுலகத்தில் 5 பெருவுலகங்களில் எந்த உயிரினமானது பிற ஊட்டு முறையை மற்றும் உணவு ஊட்ட முறையாக கொண்டுள்ளது? உணவு ஊட்டு முறையில் பிற ஊட்டு முறை மற்றும் கொண்டுள்ள அந்த உயிரினத்தின் பெயர் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அப்போ என்ன பதில் எழுதுவீங்க? கமான் யோசிங்க. அப்போ என்ன எழுதுவீங்கன்னு? எஸ், குட் குட். என்ன எழுதுவீங்க? அனிமல். கரெக்டா? ஸோ அதை தான் உங்களுக்கு இந்த இடத்துல நான் சொல்ல வரேன். அப்போ ஒன்ஸ் நீங்கள் தெளிவாக இந்த டேபிளர் காலமை படித்து முடிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு மொத்தமாக இந்த டாப்பிக்கே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும். கிளாசிஃபிகேஷன் சொல்லப்படக்கூடிய இந்த டாப்பிக்கே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும். சரியா? சரி, ஓகே. அடுத்து போவோம். கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிறப்ப இந்த பிரிவினையை பேர் வைக்கணும்ல, ஒவ்வொரு கிங்டமுக்கும் ஒரு பேர் வைக்கணும்ல. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பைனாமியல் நாமன்கிளேச்சர் அப்படிங்கிற ஒரு பேர் வைக்கிறதுக்கு முடிவெடுக்கிறாங்க. அந்த பைனாமியல் நாமன்கிளேச்சரை ஃபஸ்ட்டு கேஸ்பர்ட் பௌஹைன் அப்படிங்கிறவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணவர் அது யார் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது அப்படின்னா கெரோலஸ் லினேயஸ் அப்படிங்கிறவரால் கொண்டு வரப்பட்டது. ஸோ அதனால் டாக்ஸானமியின் தந்தை அல்லது நவீன வகைப்பாட்டியலின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு? கெரோலஸ் லினேயஸ்க்கு பேர் வைக்கிறாங்க. இப்போ நான் இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்குறேன். கெரோலஸ் லினேயஸ் அவர்கள் கொடுத்த அந்த வகைப்பாட்டின் பெயர் என்ன? என்ன வகைப்பாட்டை கெரோலஸ் லினேயஸ் கொடுக்குறாரு? 2 கிங்டம், 3 கிங்டம், 4 கிங்டம், 5 கிங்டம்னு பிரிச்சிருப்பார்ல. அதில் கெரோலஸ் லினேயஸோட பேர் எப்போ வரும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஸோ இந்த பைனாமியல் நாமன்கிளேச்சர் படி அந்த உயிரினத்தோடைய கடைசி 2 பேர்கள். என்ன சார் கடைசி 2 பேர்கள்ன்றீங்க? ஒரு உயிரினத்துக்கு எத்தனை பேர் வைக்கிறாங்கன்ற நான் சொல்கிறேன். அதில் கடைசி 2 பேர்களான ஜீனஸ் நேமையும் ஸ்பீசிஸ் நேமையும் பேரின பேரையும் சிற்றின பேரையும் சேர்த்து தான் இந்த பைனாமியல் நாமன்கிளேச்சர்னு வைக்கிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க? ஒரு உயிரினத்துக்கு 6 பேர் இருக்கா? ஆமாம், சரிங்களா? அந்த உயிரினத்தோட 6 பேரை எப்படி பிரிப்பாங்கன்னா, முதல்ல அது எந்த உலகத்தில் வருது? விலங்கு உலகத்திலையா, தாவர உலகத்திலையா, முனிரா உலகத்திலையா அப்படின்னு சொல்லிட்டு கிங்டமில் வருது. வெரி குட். 2 கிங்டம் அப்படிங்கிறது கரெக்ட். அருண்குமார் மற்றும் பரணிதரன் 2 கிங்டம் அப்படிங்கிறது கரெக்ட். அடுத்து உலகத்தில் எந்த உலகத்தில் வருது? அடுத்து தொகுதிகள், என்ன தொகுதிகளாக இது பிரியுது? இந்த தொகுதிகள் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக அனிமல் கிங்டமில் படிப்போம். அதுக்கப்புறம் என்ன வகுப்பு வாதத்தில் வருது? கிளாஸ், ஆர்டர் என்ன வரிசையில் வருது? ஃபேமிலி என்ன குடும்பங்களில் வருது? ஜீனஸ் என்ன பேரினம்? ஸ்பீசிஸ் என்ன சிற்றினம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய ஒரு ஆர்டரில் உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க? இந்த பைனாமியல் நாமன்கிளேச்சர் அப்படிங்கிறத பிரிக்கிறாங்க. ஸோ இவ்வளோ பெரிய ஆர்டரில் இந்த பைனாமியல்
நாமன்கிளேச்சர் அப்படிங்கிற இந்த விஷயத்தை பிரிக்கிறாங்க. ஸோ கடைசி 2 பெயர்களான ஜீனஸ் நேம் மற்றும் ஸ்பீசிஸ் நேமை தான் உங்களுக்கு என்ன வைக்கிறாங்க, பைனாமியல் நாமன்கிளேச்சர் நேம்னு வைக்கிறாங்க. யாரால் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டுச்சு? கரோலஸ் லினேயஸால் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டுச்சு. அவருக்கு தான் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க. சரியா? இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம்? இங்கிலீஷில் படிச்சிங்க அப்படின்னா கேபி கருப்பு காஃப் பண்ணிக்கிட்டு ஜிஎஸ் படிக்கிறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். கேபி கருப்பு காஃப் பண்ணிக்கிட்டு ஜிஎஸ் படிக்கிறாரு அப்படின்னு என்ன பண்ணிக்கலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? ஸோ இதுதான் கிங்டம் அப்படிங்கிறது. அது அனிமல்ஸா? ஓகே. அது மல்டி செல்லுலாரா யூகேரியாட்டிக்காக இருக்கும். அதில் ஃபைலம் அப்படிங்கிறப்ப கார்டேட்டாவா இதெல்லாம் பின்னாடி நம்ம படிப்போம். பட் இப்போதைக்கு சும்மா ஒரு இன்ட்ரோவாக சொல்கிறேன். கார்டேட்டாவா அனிமல்ஸ் வித் நோட்டோ கார்டு ஒரு வெர்டிபிள் காலம், முதுகுத்தண்டு உடைய, அதாவது அனிமல் கீழே கார்டேட்டா நான் கார்டேட்டான்னு பிரியும். அதில் கார்டேட்டாவாக இருக்கக்கூடிய முதுகுதண்டுக்கு கீழே இருக்கக்கூடியது உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னது, இந்த கார்டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஓகேவா? அண்ணே டிவி ஆஃப் ஆக போகுதுண்ணே, அண்ணே மதண்ணே டிவி ஆஃப் ஆக போகுது. ரைட்டு, ஓகேவா? அடுத்து கிளாஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பாலூட்டிகள் மேமல்ஸாக பிரியுது. உடம்புகள் வந்து முடிகளால் சூழ்ந்திருக்கும், மேமரி கிளான்ஸ் இருக்கும், பால் ஊட்டக்கூடிய அந்த சுரப்பிகள் இருக்கும்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்த ஆர்டர் பிரிமேட்டா. பிரிமேட்டா அப்படிங்கிறது நேரான கண்களை உடைய பறிக்கும் கைகளை உடைய விலங்குகள் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. இது பிரிமேட்டா, இது பிரிமேட்டா. அடுத்து ஹோமினேட் அப்படிங்கிறது என்ன ஃபேமிலி கீழே வருமா? பிரிமேட்ஸ் ஃபேமிலி. ஃபிளாட் ஃபேஸஸ் அண்ட் பைனாகுலர் விஷன், இரட்டை கண்கள் உடைய ஆனால் ஒரே பார்வை உடையது. நமக்கு 2 கண் இருக்குது. இந்த கண்ணை 3 நாளும் தெரியும், இந்த கண்ணை 3 நாளும் தெரியும். 2 கண்ணை திறந்தாலும் அதே படம் தான் தெரியும். அதான் என்ன சொல்கிறாங்க, பைனாகுலர் விஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே ஜீனஸ் நேம் அப்படிங்கிறப்போ ஹோமோ அப்படிங்கிறோம். லார்ஜ் பிரெயின் அண்ட் அப்ரைட் போஸ்டர், பெரிய மூளையும் நேரான ஒரு தமிழில் நான் உங்களுக்கு தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ லார்ஜ் பிரெயின் அண்ட் அப்ரைட் போஸ்டர், போஸ்டர் ஸ்ட்ரைட்டாக இருக்குது பார்த்தீங்களா முதுகு, இதான் அப்ரைட் போஸ்டர். அடுத்து ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது பைபெடல் அண்ட் ஹையர் இன்டெலிஜென்ஸ், 2 கால்களில் நடக்கக்கூடிய அதிக புத்தி சுவாதீனம் கொண்ட ஒரு உயிரினங்களாக யார் இருக்கா, நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? சரி, ரைட். தமிழில் பார்த்துருவோம். இந்த மனிதனின் வகைப்பாட்டு படிநிலை எப்படி, இந்த 6ஆ எப்படி பிரியுது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறோம். இந்த மனிதனின் வகைப்பாட்டு படிநிலையில். ஸோ உலகம் அப்படிங்கிறப்ப விலங்குலகத்தில் வருவோம். நம்ம அனிமலியான்ற அந்த விலங்குலகத்தில் பல செல் கொண்ட யூகேரியாட்டிக் உயிரினங்களாக நம்ம இருக்கோம். தொகுதிகள் அப்படிங்கிறப்ப முதுகு நாணிகள், அப்போ முதுகு நாள் அல்லது முதுகெலும்பை உடைய விலங்குகளாக பிரிகிறோம். வகைகள் அப்படிங்கிறப்ப பாலூட்டிகள், உடல் முழுவதும் உரோமங்கள் உடையன, பால் சுரபிகள் உடையனன்னு சொல்கிறோம். அடுத்து வரிசை அப்படிங்கிறப்ப பிரைமேட்டா, சரிங்களா, முன்னோக்கிய பார்வை கொண்ட கண்கள் மற்றும் விரல்களை கொண்டவை, சரிங்களா, பற்றும் விரல்களை கொண்டவை. ஹோமினேட், தட்டையான முகம் மற்றும் பைனாகுலர் பார்வைகளை கொண்ட பிரைமேட்டுகள். அடுத்து பேரினம் அப்படிங்கிறப்ப ஹோமோ, பெரிய மூளையுடன் கூடிய நிமிர்நிலை கொண்ட ஹோமினேடுகள். அடுத்து சிற்றினம் அப்படிங்கிறப்ப ஹோமோ சேப்பியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடறோம். 2 கால்கள் கொண்ட நடக்கக்கூடிய அறிவு கூர்மை வாய்ந்த ஒரு உயிரினங்களாக நாம் இருக்கோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்கிறாங்க. சரியா? ஸோ மீதி இருக்கக்கூடிய சில கிங்டம்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம யாரை பற்றி பார்த்தோம், நம்மளோட மனிதர்களை பற்றி பார்த்தோம். அதே மாதிரியே உங்களுக்கு ஃப்ராக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, டாக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, மேன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த கடைசியில் உள்ளது தான் மெயினாக கேட்பாங்க. ஃப்ராகுக்கு ரானா பிப்பன்ஸ், கேனிஸ் ஃபெமிலியன்ஸ், ஹோமோ சேப்பியன்ஸ், இது வந்து எல்லாருக்குமே மாறுபட்டிருக்கும். முக்கால்வாசி இது சேமாக இருக்கும். ஏன்னா இது 3மே விலங்குலகத்தை சேர்ந்தது. இது 3மே, இதை விட்டுருங்க, இது சப் கிங்டம் விட்டுருங்க. ஃபைலம் 3மே முதுகு நான் உள்ளவை, 3மே முதுகு தண்டு உள்ளவை. 3ல் இங்கே தான் மாற்றம் ஏற்படும். இது இருவாழ்விகள் ஆம்பிபியன்ஸ், இது பாலூட்டிகள், இதுவும் பாலூட்டிகள். அது மாதிரி அப்படியே இங்கே வந்து ஆர்டரில் இது அனூரா அப்படின்னு சொல்லக்கூடியது கார்னிவோர், இது பிரைமேட்ஸ். சரிங்களா? அடுத்து ரானிடா, கெனிடே, ஹோமினேட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தான் பிரிவு ஏற்படுது. ஸோ அப்போ இதுதான் டோட்டல் கிளாசிஃபிகேஷன் சொல்லி பார்க்குறோம். பட் எல்லாத்தோட இந்த 6 பேரையும் படிக்க வேணாம், மனிதர்களுடைய இந்த 6 பேர் படிச்சுக்கோங்க. மனிதர்களுடைய அந்த வகைப்பாட்டு படிநிலையை தெளிவாக புரிஞ்சுக்கணும். மனிதர்களுடைய குடும்பத்தின் பெயர் என்ன, ஹோமினேடு குடும்பம். மனிதர்களுடைய வரிசையின் பெயர் என்ன, பிரைமேட்டா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்லையும், இங்கிலீஷில் வந்து வாட் இஸ் த ஃபேமிலி நேம் ஆஃப் ஹியூமன்ஸ் அண்ட் வாட் இஸ் த ஆர்டர் நேம் ஆஃப் ஹியூமன்ஸ் அப்படிங்கிற கொஷின்ஸ் என்ன பண்ணலாம் உங்களுக்கு கேட்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தயாராகிக்கணும். சரியா?
ரைட். ஸோ இதை பார்த்தாச்சு. சில முக்கியமான கேள்விகள் அப்படிங்கிறப்ப ரொம்ப முக்கியமான பைனாமியல் நேம்ஸ் என்னென்ன வரும் அப்படிங்கிற அந்த இருசொற் பெயர் என்னன்றதை இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேன். அமீபா, ஹைட்ரா, டேப்வோம், ரவுண்ட்வோம், எர்த்வோம், இதுக்கெல்லாம் என்னென்ன பைனாமியல் நாமன்கிளேச்சர் நேம் அப்படிங்கிறத இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். இது எல்லாமே ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது. ரவுண்ட் வார்முக்கெலாம் ரொம்ப அதிகமாக கேட்டிருக்கான். ஆஸ்காரியாசிஸ் லும்பிரிகாய்ட்ஸ். அடுத்து எது கேட்டிருக்கான்? டாக் கெனிஸ் ஃபேமிலியாரிசிஸ். ரைட்டுங்களா? ரைட்டு. அடுத்து மேன் தெரியும், ஹோமோசேப்பியன்ஸ் இப்போ தான் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய முக்காவாசி பைனாமியல் நேம்ஸை கேட்டிருக்கான். ஸோ இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கேன். ஆனியன் அதிகமாக கேட்டிருக்கான். ஆலிவம், சாட்டிவம், டாமரிண்ட் புளி, லைமு, இந்த மாதிரியான ஒரு 10 to 15 நேம்ஸ் தான் இருக்கும். திரும்பி ரிப்பீட்டட் நேம்ஸ் தான் இருக்கும். அதை மட்டும் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு இந்த பிரிவினை அப்படிங்கிற அந்த விஷயம் மொத்தமாக முடியுது. சரிங்களா? கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிற டாப்பிக்கு நமக்கு மொத்தமாக முடியுது. நம்மளுடைய 5 பெரு உலகங்களை நம்ம பார்த்தோம். ஸோ 5 கிங்டம்ஸை பற்றி பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு 3 கிங்டங்கள் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. நமக்கு பிளான் கிங்டம்ல இருந்து தான் கொஷின்ஸ் அதிகமாக கேட்பாங்க. ஸோ அந்த பிளான் கிங்டமை இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்னது? தாவர உலகங்களை பற்றி படிக்க போகிறோம். ஏன்னா நம்ம வந்து பாட்னிக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை பெருசா. பட் ஆனால் சில குரூசியலான கேள்விகள் பாட்னியில கேட்டானா ரொம்ப குரூசியலான கூட இருக்காது, நார்மலாக கேட்பான். அது கூட நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆன்சர் பண்ண தெரியாது. ஜுவாலஜி ஹியூமன் சிஸ்டம், ஹியூமன் ஆர்கன் சிஸ்டம்னு சொல்லிட்டு மனிதனோட பார்ட்ஸை பற்றி அக்கவேற ஆணி வேற படிச்சிருப்போம். பட் ஆனால் பயாலஜி பெருசாக நம்ம பாட்னியை தொற்றுக்கவே மாட்டோம். ஸோ அந்த தாவர உலகத்துக்குள்ளே போயிடலாம். ஸோ தாவர உலகம் அப்படிங்கிறப்ப, பிளான்ட் கிங்டம் அப்படிங்கிறப்ப முதல்ல பிளான்ஸை சீட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பிளான்ஸ் ஆகவும் சீட் ப்ரொடியூஸ் பண்ணாத பிளான்ஸ் ஆகவும் பிரிக்கிறாங்க. விச் ப்ரொடியூஸ் சீட்ஸ் அண்ட் விச் டு நாட் ப்ரொடியூஸ் சீட்ஸ். அதுக்கப்புறம் அதிலே சீட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதிலே ஃப்ளவர் வராத பிளான்ஸ் ஆகவும் ஃப்ளவர் வரக்கூடிய பிளான்ஸ் ஆகவும் பிரிக்கிறாங்க. ரைட்டுங்களா? ஸோ ஃப்ளவர் வராத பிளான்ஸ், ஃப்ளவர் வரக்கூடிய பிளான்ஸ்ன்னு பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃப்ளவர் வர்றதுலே மோனோகாட் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது, ஒரே ஒரு காட்டிலிடன் இருக்கக்கூடியது, ஒரே ஒரு சீட் மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடியது. டைகாட் அப்படிங்கிறது ஒரு பிளான்ட்டுக்குள்ள 2 சீட் ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடியது. சரிங்களா? இதை டைகாட்லிடன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படியே இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா சீட் ப்ரொடியூஸ் பண்ணாத அந்த பிளான்ட்ஸ்ல பார்க்கறதுக்கு ரூட்டு, ஸ்டெம்மு, லீவ்ஸ்ன்னு தனித்தனியா பிரிக்கிற அளவுக்கு தெரிஞ்சா அது ஒரு வகை. சுத்தமா வந்து பார்க்கறதுக்கு ரூட்டு, ஸ்டெம்மு, லீவ்ஸ்னே தெரியாம கொச்சன்னு இருந்தா அது ஒரு வகை. கொஞ்சமா இருந்துச்சு அப்படின்னா, ஸோ சுத்தமா இல்லாதது, கொஞ்சமா இருக்கிறது, ஃபுல்லா இருக்கிறது. சரிங்களா? ஸோ ஃபுல்லா இருக்கிறது, இது 3 வகையும் பிரிச்சிருக்காங்க. இது அப்படியே தமிழ்லையும் பார்த்துடலாம். ஸோ தாவரங்கள் விதைகளை உருவாக்குவது இல்லாமல் இருக்கக்கூடிய தாவரங்கள், வேறு தண்டு மற்றும் இலைகளை கொண்டவைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு, இல்லாதவைகள்னு ஒன்று இருக்கு, வேறு தண்டு போன்ற அமைப்பை கொண்டவைகள்னு ஒன்று இருக்கு. அடுத்து விதைகளை உருவாக்குவையில பூவாத தாவரங்கள், பூக்கும் தாவரங்கள் 2ஆ பிரிக்கிறோம். இந்த பூவாத தாவரங்கள்லயே பூக்கும் தாவரங்களே ஒரு வித்திலை தாவரம், இரு வித்திலை தாவரம் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆ பிரிக்கிறோம். ஒரு வித்திலை தாவரம், இரு வித்திலை தாவரம். ஸோ இதுல மெயினா என்னன்னு பாத்தீங்கன்னா இதோடைய பெயர்களை நீங்க படிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அப்ப இந்த தாவர உலகத்தை சீட் ப்ரொடியூஸ் பண்ணாத, நோ சீட், இது சீட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது, இது 2க்கும் முதல்ல பேர் என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதாவது உங்களுக்கு விதைகளை உருவாக்காத தாவரங்களின் பேர் என்ன சொல்றாங்க? கிரிப்டோகேம்ஸ் அப்படிங்கிறாங்க. விதைகளை உருவாக்கக்கூடிய தாவரங்களின் பேர் என்ன சொல்றோம்? ஃபெனிரோகேம்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ கிரிப்டோகேம்ஸ் மற்றும் ஃபெனிரோகேம்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரியா? அதுவே லீவ்ஸ், ஸ்டெம்ஸ், ரூட்ஸ் இல்லாத பிளான்ட்ஸை டாலோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்றோம். கொஞ்சமா இருந்துச்சு அப்படின்னா அதை பிரயோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்றோம். பார்க்கறதுக்கு லீவ்ஸ், ஸ்டெம்ஸ், ரூட்ஸ் தனித்தனியா பிரிக்க முடிஞ்சது அப்படின்னா அதை டெரிடோஃபைட் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ், பூக்காத அந்த தாவரங்களின் பெயர் ஜிம்னோஸ்பெர்ம். இதுவே பூக்கள் பூக்கக்கூடிய பேர் என்னன்னு சொல்றோம்? ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதான் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனா கொடுத்துருப்பேன். ஸோ அப்ப இங்க அப்படியே பேர் எழுதுவோம், இங்க fill in the blanks மாதிரி பேர் எழுதுவோம். which do not produce seeds, கிரிப்டோகேம்ஸ். சீட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது பேரு ஃபெனிரோகேம்ஸ். சரி, ரைட். இங்க பேர்லயே வந்துருச்சு ஜிம்னோஸ்பெர்ம், ஆஞ்சியோஸ்பெர்ம். இது என்ன சொல்றோம்? டாலோஃபைட்டா, இது பயோஃபைட்டா, இது
டெரிடோஃபைட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா? ஓகேவா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு தாவரங்களை வந்து பிரிக்கக்கூடிய அந்த தாவர உலகத்தின் வகைகளாக அமையுது. சரிங்களா? பிளான்ட் கிங்டமோட ஒரு கிளாசிபிகேஷனா அமையுது. ஸோ இதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணும்னா இந்த படத்தை நம்ம வச்சு புரிஞ்சுக்கலாம் எக்ஸாம்பிள்ஸோட. ஸோ கிரிப்டோகேமா பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல பார்ப்போம். நான் ஃப்ளவரிங் சீட் ப்ரொடியூஸ் பண்ணாத பிளான்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆல்கே, பிரையோஃபைட், டெரிடோஃபைட், அதாவது தாலோஃபைட், பிரையோஃபைட், டெரிடோஃபைட் அப்படிங்கிறோம். அதுல இருக்கக்கூடிய சில எக்ஸாம்பிள்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். பின்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இதுதான் அதோட எக்ஸாம்பிள்ஸ். சரிங்களா? அதே மாதிரி ஜிம்னோஸ்போம்ஸ்க்கு எக்ஸாம்பிள் மற்றும் ஆஞ்சியோஸ்போம்ஸ்க்கு எக்ஸாம்பிள். அதை தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். இப்போ டீட்டெயில்டா இதை ஒவ்வொரு செடியாகவும் நம்ம உள்ள போய் அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே தாலோஃபைட். தாலோஃபைட் அப்படிங்கிறது என்ன சொல்றாங்க அப்படின்னா, பார்க்கறதுக்கு இதுதான் ரூட்டு, இதுதான் ஸ்டெம்மு, இதுதான் வந்து லீஃப்னு பிரிக்க முடியாம ஒரு டைவர்ஸ் ஹேபிட் இருக்கக்கூடிய ஒரு டைவர்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடியது. இதெல்லாம் என்னென்னது? ஆல்கே, ஃபங்கை, லிச்சன்ஸ், இது எல்லாமே தாலோஃபைட்டுக்கு கீழே வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, ஓகே. அடுத்து பிரையோஃபைட்ஸ் அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு ஸ்டெம்மு லீவ்ஸ் மாதிரி இருக்கும், பட் ப்ராப்பரா வந்து அதை நம்ம ஸ்டெம்மு லீவ்ஸ்ன்னு சொல்லிட முடியாது அப்படிங்கிறாங்க. மோசஸ், ஹார்ன்வார்ட்ஸ், லைவ் வார்ட்ஸ் இதெல்லாம். அடுத்து டெரிடோஃபைட் அப்படிங்கிறதுக்கு ப்ராப்பரா லீவ்ஸ், ஸ்டெம்ஸ், ரூட்ஸ் எல்லாம் இருக்கும், ஆனா சீடு ப்ரொடியூஸ் பண்ணாது, ஃப்ளவர் ப்ரொடியூஸ் பண்ணாது. எக்ஸாம்பிள் ஃபர்ன்ஸ், லைகோபீடியம் அண்ட் ஹார்ஸ் டைல்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த வகையான தாவரங்கள். அதான் தமிழ்ல பார்க்குறோம் தாலோஃபைட்டா, மிகவும் மாறுபட்ட பழக்கம் மற்றும் அமைப்பு கொண்ட தாவரங்களின் தொகுப்பு. பாசி, புஞ்சை, லைக்கன்கள்லாம் தாலோஃபைட்டால வந்துடும். பிரையோஃபைட்டுகள் தண்டுகள் மற்றும் இலைகள் உள்ளன, ஆனால் உண்மையான வாஸ்குலர் திசுக்கள் இல்லாமல் இருப்பதால் அது பார்க்கறதுக்கு வந்து உண்மையான தாவரம் மாதிரியே தெரியாது. ஸோ அதனால அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாசிகள், கோம்புகள், பூச்சிகள் போன்றவை அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ அது லைவ் வார்ட்ஸ் அப்படின்னு இருக்கிறதுனால, லிவர் வார்ட்ஸ் அப்படின்னு இருக்கிறதுனால கல்லீரல் பூச்சிகள்னு வருது. ஆக்சுவலா இதான் வந்து தமிழ் டிரான்ஸ்லேஷனா இருக்கு. சரி, டெரிடோஃபைட் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பரா இருக்கக்கூடிய தண்டுகள், இலைகள் மற்றும் வாஸ்குலர் திசுகளை கொண்டதனால் இதை டெரிடோஃபைட்டுகள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரி, ஓகே. ஸோ மொத்தம் தாலோஃபைட்டை பத்தி தெளிவா பார்த்துருப்போம். நம்ம வந்து ஆல்கே அப்படிங்கிற அந்த ஒரு ஃபுல்லாவே நமக்கு தாலோஃபைட்ல வந்துடும். பிரையோஃபைட், டெரிடோஃபைட்டுக்கு மட்டும் மெயினா பாத்தீங்கன்னா இது பார்க்கறதுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது, இது ஆனா டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். ஆம்பிபியக்ஸா இருக்கும், இருவாழ்விகளாக இருக்கும். எது? பிரையோஃபைட்டுகள். இது நிலத்தின் நிலவாழ் தாவரங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கறோம். லேண்ட்ல மட்டும் இருக்கக்கூடியது. ஸோ வாஸ்குலர் டிஷ்யூ இருக்காது, வாஸ்குலர் டிஷ்யூ இருக்கும். மற்றபடி இந்த 2 பாயிண்ட் தேவை கிடையாது. எக்ஸாம்பிள் மட்டும் சும்மா பார்த்துக்கோங்க. சரியா? சரி, ரைட். அப்படியே உள்ள போவோம். அதான் ஆல்கே, நம்ம பார்க்கக்கூடிய தாலோஃபைட்டு. ஆல்கே அப்படிங்கிறது பிளான்ட் இஸ் எ தாலஸ், அதாவது அதை வந்து வேறுபடுத்த முடியாது. என்னவாக? வேறு, தண்டு, இலைன்னு சொல்லிட்டு வேறுபடுத்த முடியாது. இட் இஸ் ப்ரிடாமினன்ட்லி அக்வாட்டிக். இவை பெரும்பாலும் நீரில் வாழ்பவையாக இருக்கும். பெரும்பாலும் என்னவா இருக்கும்? நீரில் வாழ்பவையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ தே ஆர் யூனிசெல்லுலார் ஆர் மல்டி செல்லுலார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஒன்று ஒற்றை செல் உடையவளாகவும் இருக்கலாம், இன்னொல்லாம் பல செல் உடையவளாகவும் இருக்கலாம்னு சொல்லி சொல்கிறோம். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரா அப்படின்றது, ரைட்டாங்களா? ஸோ இந்த கரா அப்படிங்கிற இதை ஆல்கே, தாலோஃபைட்டுகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து மோசஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாடி அதே மாதிரி என்ன பண்ண முடியாது, ரூட்டு, ஸ்டெம்மு, லீவ்ஸ்ன்னு டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. தண்ணீரில் வாழக்கூடிய எப்பயுமே ஈரப்பதம் தேவை இருக்கக்கூடிய ஒரு செடிகளாக இந்த மோசஸ் இருக்கு. இதுகளுக்குன்னு செப்பரேட்டா வாஸ்குலர் டிஷ்யூ கிடையாது. அதனால இது என்னன்னு சொல்றோம், நம்ம மோசுகளை பிரையோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். பிரையோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா? சரி, ஓகே. அடுத்து ஃபர்ன்ஸ் அப்படிங்கிறப்ப உடம்ப அழகா பிரிக்கலாம், பார்த்தாலே தெரியும். இதுதான் வந்து இலை, இதுதான் வந்து தண்டு, இதுதான் வந்து வேறு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி ஸ்பெஷலைஸ்டு வாஸ்குலர் டிஷ்யூ, ஒரு ப்ராப்பரான வாஸ்குலர் டிஷ்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? சரி, இது ஃபர்ன்ஸ் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள். ஸோ அடுத்து போவோம். இது வந்து நமக்கு இது முடிஞ்சு போச்சு. அதாவது நான் சீடு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாத, விதைகளை உருவாக்காத தாவரங்களை பற்றி பேசியாச்சு. இப்போ விதைகளை உருவாக்கக்கூடிய தாவரங்கள்லேயே பூக்கள் பூக்காத தாவரங்களின் பேர் என்ன சொல்றோம்? ஜிம்னோஸ்பம். ஜிம்முக்கு போயிட்டு பாடியை காமிச்சிட்டு அலையணுன்ற மாதிரி இந்த ஜிம்னோஸ்பம்ஸ் எப்பயுமே என்ன பண்ணும்? பூக்கள் பூக்காம சீடு அப்படியே வெளியே பார்த்தாலே தெரியக்கூடிய ஒரு இதுவா இருக்கும். ஸோ இந்த இதுல எல்லாம் அதாவது மலை பிரதேசத்துக்கு போறப்ப இந்த மாதிரியான செடிகள்லாம் நிறைய பார்ப்பீங்க. பைன் மரம், இந்த மாதிரி சிக்கஸ் மரம், இந்த மரத்தெல்லாம் நீங்க பார்ப்பீங்க. சரிங்களா? ஸோ அதை என்ன சொல்றாங்க? பிளான்ஸ் ஆர் பெரினியல் வுட்டி எவர் கிரீன் வித் ட்ரூ ரூட் ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ். பல்லாண்டு வாழ் தாவரங்களாகவும் ப்ராப்பரா வந்து ரூட்டு, ஸ்டெம்மு, லீவ்ஸ் உடையவனாகவும் இருக்கு. அப்போ இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வாஸ்குலர் டிஷ்யூ இருக்கும், சைலம், ஃப்ளோயம்லாம் இருக்குன்றாங்க.
ஜைலம்னா என்ன, ஃப்ளோயம்னா என்னன்றத போக போக பார்த்துடலாம். அதே மாதிரி ஓவியூல்ஸ் ஆர் நேக்கட், அது என்னது, உங்களுக்கு சூழ்கள் திறந்தவையாகவும் வித்தவுட் ஓவரி மற்றும் சூர்ப்பை அற்றவையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சூர்ப்பை இல்லாததுனால, அதாவது ஓவரி இல்லாததுனால அது என்னவா மாறாது, பூவாகவும் மாறாது, பழங்களாகவும் மாறாது, வெறும் விதைகளாகவே இருக்கும். என்னவாக இருக்கும், விதைகள் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எந்த தாவரங்கள் விதைகளாகவே இருக்கும், பூக்களாகவும் மாறாது, பழங்களாகவும் மாறாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து ஆஞ்சியோஸ்பெர்ம், பிளான்ட் பாடி இஸ் வெல் டிஃபரன்ஷியேட்டட் இன்டு ட்ரூ ரூட், ஸ்டெம்ஸ் அண்ட் லீவ்ஸ். அதாவது ஒரு தாவரத்தை ப்ராப்பரா வந்து ரூட், ஸ்டெம், லீவ்ஸ்னு பிரிக்க முடியும்ன்றாங்க. அதே கதை தான் ஜிம்னோஸ்பெர்முக்கு பார்த்தது தான். தே ப்ரொடியூஸ் ஃப்ளவர் வித் 4 வோல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். புள்ளிவட்டம், அள்ளிவட்டம், மகரந்தத்தாள் வட்டம் மற்றும் சூலக வட்டம், அதாவது இங்கிலீஷ்ல கேலிக்ஸ், கொரோலா, ஆண்ட்ரீசியம், கைனீசியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 பார்ட்ஸை வச்சு இது என்னவா உருவாகுமா, ஃப்ளவராகவும் உருவாகுமா, அதுக்கப்புறம் ஃப்ரூட்டாகவும் உருவாகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அப்போ ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் இருக்கு இதுக்கு, மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் இருக்கு இதுக்கு, இதுக்கும் அதே மாதிரி வாஸ்குலர் டிஷ்யூவான சைலம், ஃப்ளோயம் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸை பத்தி டீட்டெயில்டா அதோட ரீப்ரொடக்ஷன் சைக்கிளை பத்தி நீங்க நம்ம படிச்சிடலாம். எப்படி தாவரத்தில் ஒரு இனப்பெருக்கம் ஏற்படுகிறது அப்படிங்கிறத நீங்க நம்ம தெளிவா படிச்சிடலாம். சரியா? ஓகே. ஸோ ஆஞ்சியோஸ்பெர்ம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய தாவரங்கள்ல ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ் தான் ரொம்ப அதிகம். அதாவது பூக்கள் பூக்கக்கூடிய தாவரங்கள், விதைகளும் பூக்களும் பழங்களும் இருக்கக்கூடிய தாவரங்கள் தான் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுலேயுமே ஒரு வித்திலை, இரு வித்திலை, மோனோகாட்டிலன் மற்றும் டைகாட்டிலன் பிளான்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். பேடி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது ஒரு மோனோகாட் பிளான்ட். அடுத்து டாமரின், புளி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு டைகாட் பிளான்ட். சரிங்களா? ஸோ மோனோகாட் மற்றும் டைகாட் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். பார்த்தாலே தெரியும். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு காட்டிலிடன் தான் இருக்கு, இங்க 2ஆ பிரிஞ்சிருக்கு. சரிங்களா? அதாவது ஒரு காட்டிலிடன்னா இங்க இருந்து ஒரே ஒரு செடி மட்டும் இப்படி வளரும். இப்படி 2ஆ வளரப்ப அழகா இப்படி ஒண்ணு போகும், இப்படி ஒண்ணு போகும். ஸோ இந்த மாதிரி. ரைட்டுங்களா? சரி, ரைட். அதான் நம்ம தமிழ்லையும் பார்க்குறோம். ஸோ ஒரு வித்திலை மற்றும் இரு வித்திலையாக பிரியுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, ஓகே, ரைட். தாவர உலகத்தோடைய பிரிவினை அப்படின்னு எடுத்துக்கிட்டு, ஐ மீன் கிளாசிபிகேஷன் அப்படின்னு வகை வகை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா இவ்வளவுதான். இந்த ஒரு இதுலேயே பார்த்துடலாம். பட் தாவரங்களுக்கு உள்ள போகும். தாவரங்களுக்கு உள்ள அப்படின்னா தாவரங்கள் எப்படி இருக்கு, அதோடைய கட்டமைப்பு என்ன அப்படிங்கிறத தெளிவா பார்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ பிளான்ட்டோட அனாட்டமி அண்ட் பிளான்ட்டோட பிசியாலஜி, தாவரங்களின் உள் அமைப்பியல் மற்றும் தாவரங்களின் செயலியல், தாவரம் உள் அமைப்பு எப்படி இருக்கு, தாவரம் எப்படி செயல்படுது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவா பார்த்துடலாம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் தாவரத்துக்குள்ள இருக்கக்கூடிய திசுக்கள் என்னென்ன, தாவரத்துல என்ன மாதிரியான திசுக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். டிஷ்யூஸ் பிரசன்ட் இன்சைட் தி பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். டெர்மல் டிஷ்யூ, தோல்ல இருக்கக்கூடிய டிஷ்யூ எபிடெர்மிஸ், பெரிடெர்ம் அப்படிங்கிறாங்க. இது என்ன பண்ணுமா, அந்த தாவரத்தை ப்ரொடெக்ட் பண்ணுமா, தண்ணீர் வந்து தாவரத்தினால் உறிஞ்சப்படக்கூடிய தண்ணீர் வந்து வெளியே போகாம இருக்கிறதுக்கு பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும், நீங்க ஒரு செடியை எடுத்து, ஒரு பச்சை செடி எடுத்து இப்படி பிச்சிங்கன்னா லைட்டா தண்ணீரா இருக்கும். அந்த தண்ணீர் எதனால, இந்த டெர்மிஸ் லேயர்னால. சரிங்களா? இதுதான் வந்து நமக்கும் இருக்கும், ஹியூமன்ஸ்க்கும் இருக்கும், பின்னாடி படிக்கலாம். பட் இப்போதைக்கு தாவரத்துக்கு இருக்கக்கூடியதுன்னு படிச்சுக்குவோம். அடுத்து கிரவுண்ட் டிஷ்யூ, பூமியை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த டிஷ்யூஸ் என்னன்னா பேரன் கைமா, கோலன் கைமா, ஸ்கிரன் கைமான்னு சொல்லி சொல்லுவோம். இந்த 3 டிஷ்யூ நிறைய வகையான விஷயங்களுக்கு யூஸ் ஆகும். இது 3ஐயும் நம்ம அழகா டிஃபரன்ஷியேட் பண்ணி படிச்சிடலாம். சரியா? ஃபைனலா வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம், ஜைலம் மற்றும் ஃப்ளோயம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 2 டிஷ்யூஸ் இருக்கும். இதையும் நம்ம தெளிவா படிச்சிடலாம். அதாவது புறத்தோல் திசு தொகுப்பு, புறத்தோல் மற்றும் பெரிடெர்ம் என்ன பண்ணுதான், பாதுகாப்பு மற்றும் நீரிழப்பை தடுப்பதற்கு பயன்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து நம்மளுடைய தலத்திசு தொகுப்பு என்ன பண்ணுது, பேரன் கைமா, குளோரன் கைமா, ஸ்கிலரன் கைமா அப்படின்னு சொல்லிட்டு 4 விஷயங்கள் இருக்கு. அது என்ன பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? பேரன் கைமா, குளோரன் கைமா, இது 2 சேம் தான். இது எதுக்கு இப்படி போட்டுருக்காங்கன்னு தெரியல. அடுத்து வாஸ்குலர் திசு தொகுப்பு அப்படிங்கிறப்ப ஜைலம் மற்றும் ஃப்ளோயம் அப்படிங்கிறது 2மே இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. சரி, இப்ப ஜைலம் மற்றும் ஃப்ளோயத்தோட வேலையை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். பேர்லயே இருக்கு, ஃப்ளோயம் அப்படின்னா சாப்பாடு கொண்டு போறவன், ஜைலம் அப்படின்னா தண்ணி கொண்டு போறவன். சரிங்களா? ஃப்ளோயம் போட்டோசிந்தசிஸ், ஃப்ளோயம் பிஹெச் அப்படின்னு வந்தாலே நம்ம போட்டோசிந்தசிஸ், சாப்பாடு ஞாபகம் வச்சுக்கோம். ஸோ சாப்பாடு அப்படிங்கிறப்ப இலைகளில் இருந்து மற்ற பாகங்களுக்கு சாப்பாடை எடுத்து செல்லக்கூடியது. இலைகளிலிருந்து வேர்களுக்கும், ஒரு இலையிலிருந்து இன்னொரு இலைக்கும், தண்டுகளுக்கும் 2-வே கம்யூனிகேஷனா மேலே கீழே போயிட்டு வரக்கூடிய, இங்க பாத்தீங்கன்னா இங்கேயும் போகுது, இப்படியும் போகுது. ஸோ இதை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம், ஃப்ளோயம் அப்படிங்கிறோம். இதுவே வேர்களிலிருந்து, ஒரு தாவரத்தோட வேர்ல இருந்து
தண்ணீரை மட்டும் தாவரத்துக்கு இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளுக்கு கொண்டு போனா அதை நம்ம என்னன்னு சொல்றோம், ஜைலம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ ஜைலம் அப்படிங்கிறது தண்ணீர் மற்றும் மினரல்ஸை கொண்டு போற, வாட்டர் அண்ட் மினரல்ஸை கொண்டு போறதுக்காகவும், ஃப்ளோயம் அப்படிங்கிறது இலைகளில் இருந்து மற்ற பார்ட்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ண அந்த ஃபுட்டை கொண்டு போறதுக்காகவும் பயன்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, ஓகே, அடுத்து போலாம். கோலன் கைமா, பேரன் கைமா, ஸ்க்ளிரன் கைமா அப்படிங்கிற டிஷ்யூஸ். சரிங்களா? ஸோ கோலன் கைமா, பேலன் கைமா, ஸ்க்ளிரன் கைமா எங்கெங்க இருக்குன்னு சொல்லி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இது எங்க இருக்குன்றது தான் மெயின். யங் அண்ட் சாஃப்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி பிளான்ட் பாடி. அதாவது இந்த திசுக்கள் வந்து தாவர உடலில் மென்மையான பாகங்களில் காணப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது பேரன் கைமா. கோலன் கைமா எங்க இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். petioles and parts of young stems. எங்க? இலையின் காம்புகள் மற்றும் இளம் தண்டுகளில் இந்த கோலன் கைமாவானது இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து ஸ்க்ளிரன் கைமா முதிர்ந்த இடங்களில், மெச்சூர்டு பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்ஸ், முதிர்ந்த பாகங்களில் மட்டுமே இருக்கும் செல்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. முதிர்ந்த பாகங்களில் மட்டுமே இருக்கக்கூடிய செல்களாக இருக்கிறது நம்மளுடைய ஸ்க்ளிரன் கைமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? அடுத்து இதோடைய செயல்பாடுகள் என்னென்ன? வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் 3 different tissues present inside the plant system அப்படின்னு பார்த்தோம்னா, பேரன்கைமா இஸ் யூஸ்ட் டு அண்டர்கோ போட்டோசிந்தசிஸ். ஒளி சேர்க்கைக்கு உதவக்கூடிய ஒரு திசுக்களாக இருப்பது நம்மளுடைய பேரன்கைமா. அதாவது ஒளி சேர்க்கை நடந்து சாப்பாடு செய்வதற்கு உதவியாக இருக்கக்கூடியது நம்மளுடைய பேரன்கைமா. ரைட்டுங்களா? ஸோ வந்து ஒளி சேர்க்கை ஏற்பட்டு உணவை தயாரிப்பதற்கு உதவியாக இருப்பது பேரன்கைமா. அடுத்து கோலன் கைமான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இது எந்த ஒரு ஒளி சேர்க்கையும் செய்யாது. அப்ப இதோட வேலை என்ன? ப்ரொவைட்ஸ் ஃபிளெக்சிபிலிட்டி அண்ட் மெக்கானிக்கல் சப்போர்ட். அதாவது இது என்ன, இதோட வேலை என்ன? தாவரங்களுக்கு நெகிழ்வித்தன்மை மற்றும் இயந்திர ஆதரவை வழங்கக்கூடியது. கோலன் அப்படின்னா இப்படி அழகா இப்படி தாவரம் இப்படி நிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடியது எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்பாளு யாரு? கோலன் கைமா. ஸ்க்ளிரன் கைமாவோட வேலை என்ன? ஜைலம் மற்றும் ஃப்ளோயம் வச்சு சாப்பாடையும் தண்ணியும் அங்கிட்டு இங்கிட்டு கொண்டு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு டிரான்ஸ்போர்ட் ஆர்கானிசமா பயன்படக்கூடியது நம்ம எதை சொல்றோம்? ஸ்க்ளிரன் கைமா அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா? இவன் வந்து செலுலோஸ் அப்படிங்கிற விஷயத்தால மேடாயிருப்பான். இவன் செலுலோஸ் மற்றும் பெக்டின், இவன் லிக்னின். ஓகேங்களா? அதாவது செலுலோஸால் ஆனது, இவன் செலுலோஸ் மற்றும் பெக்டின், இவன் லிக்னினால் ஆனது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இவன் லிக்னினால் ஆனது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரியா? ஓகேவா? சரி, ரைட். இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 முக்கியமான திசுக்கள், எதுல? தாவரத்தில் அமைந்திருக்கக்கூடிய திசுக்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரி, ஓகே, ரைட். ஸோ அடுத்து தாவரம்ன்றோம். தாவரத்தோடைய அந்த பார்ட்ஸ் என்னென்ன, பிளான்ஸோட அந்த பார்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசிடுவோம். தாவரத்தை 2ஆ பிரிப்பாங்க. பூமிக்கு கீழே இருக்கக்கூடியது ரூட் சிஸ்டம், பூமிக்கு மேல இருக்கக்கூடிய ஷூட் சிஸ்டம். வேர் தொகுப்பு அப்படிங்கிறது பூமிக்கு கீழே இருக்கக்கூடியது, தண்டு தொகுப்பு அப்படிங்கிறது பூமிக்கு மேல் இருக்கக்கூடியது. அப்போ இந்த இடத்துல இப்படி ஒரு கோடு போட்டுடலாம். இந்த இடத்துல இப்படி ஒரு கோடு போட்டோம்னா தண்டு தொகுப்பு எல்லாம் பூமிக்கு கீழேயும், பூமிக்கு மேலேயும், வேர் தொகுப்பு எல்லாம் பூமிக்கு கீழேயும் இருக்கும். ஸோ ரூட்டு இது தெரியும், ஸ்டெம்மு நமக்கு தண்டுன்னு தெரியும். அதுக்கப்புறம் வந்து மீதி இருக்கக்கூடியதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ அப்போ முதல்ல நம்ம பார்க்க போறது ரூட் சிஸ்டம் ஆஃப் பிளான்ட். என்ன பார்க்க போறோம்? ரூட் சிஸ்டம் ஆஃப் பிளான்ட் பார்க்க போறோம். ஸோ ரூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்றப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ரூட்டுன்றது எதுக்கு, ஒரு வேர் அப்படிங்கிறது எதுக்கு, ஒரு வேர் ஆனது எதுக்கு உங்க எல்லாருக்கும் தெரியும், அது பூமிக்கு கீழே மறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரூட்டோட டிப்ல இருந்து தான் உங்களுக்கு என்ன வளரும்? தண்டானது வளர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி தெரியும். சரிங்களா? இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. பாசிட்டிவ்லி ஜியோட்ராபிக் அப்படின்னு சொல்லி சொல்றோம். புவிநாட்டம் உடையது, நேர் புவிநாட்டம் உடையதுன்னு வாங்க தமிழ்ல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது புவி நாட்டம் அப்படின்னா புவியை நாடி வளரக்கூடிய தாவரம். அதாவது இதுதான் வந்து ஒரு சீடுன்னு வச்சுப்போம். இப்போ இதுல இருந்து ரூட் வளருது அப்படின்னா பூமிக்குள்ள அந்த சீடு இருக்கு. பூமிக்குள்ள இப்படி உடச்சிக்கிட்டு இப்படி போகுது. பூமியை நோக்கி வளர்றதுனால இதை என்ன சொல்றோம்? பாசிட்டிவ்லி ஜியோட்ராபிக் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? ஸோ இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. பின்னாடி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்து இதையே நம்ம வந்து வேர்களே 2ஆ பிரிக்கிறோம். டேப் ரூட் மற்றும் ஃபைப்ரஸ் ரூட் அப்படிங்கிறோம். வேர்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ், பண்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி சும்மா ஒரு பேசிக் நாலேஜ்க்காக பார்த்துடலாம். வேர் அப்படிங்கிறது பிளான்ட்ல இருந்து டிசெண்டிங் போர்ஷனா இருக்கு. அதாவது பிளான்ட்ல இருந்து அசெண்டிங் மேல போகாம டிசெண்டிங் போர்ஷனா இருக்கு. பச்சை கலர்ல இருக்காது, இது குளோரோஃபில்லும் இதுல இருக்காது.
நோடோ கணுக்களோ கணுவிடையோ எதுவுமே இருக்காது. நோட்ஸ் இன்டர் நோட்ஸ் எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ரூட் ஹேர்ஸ் இருக்கும் அண்ட் பாசிட்டிவ்லி ஜியோட்ராபிக்காக இருக்கும். நெகட்டிவ்லி ஃபோட்டோட்ராபிக். அடுத்து இது என்ன வார்த்தை? நெகட்டிவ்லி ஃபோட்டோட்ராபிக் அப்படிங்கிறது என்ன வார்த்தை? அதாவது நெகட்டிவ்லி ஃபோட்டோட்ராபிக் அப்படின்னா எதிர் ஒளி நாட்டம். ஒளிய நாடி போகாம புவிய நாடி போகுது. ஒளிய நாடி போகாம புவிய நாடி போகுது. சரி, ஓகே. இப்ப ஒரு வேரானது நல்லா பார்த்துக்கோங்க, இதுதான் ஒரு சீடுன்னு வச்சுப்போம். ஒரு வேரானது புவிய நாடி இப்படி போகுது, ஒரு வேரானது புவிய நாடி இப்படி போகுது. அப்போ புவிய நாடி கீழே வளர்றப்ப அது ஒளியை தேடி மேலே சூரியனை தேடி வரல வேறு, எங்க பூமியை தேடி தான் போகுது. ஸோ இட் இஸ் பாசிட்டிவ்லி ஜியோட்ராபிக் அண்ட் நெகட்டிவ்லி ஃபோட்டோட்ராபிக் அப்படிங்கிறாங்க. ஸோ தமிழில் பார்க்குறப்ப புரியும். இவை நேர் புவி நாட்டமும் எதிர் ஒளி நாட்டமும் கொண்டவை அப்படிங்கிறாங்க. ரைட்டா? இப்போ நான் அடுத்து கேட்குறேன், இது வேர்களை பற்றின பண்புகள். இதுவே ஒரு தண்டு எடுத்துக்கிறீங்க, ஒரு ஸ்டெம் எடுத்துக்கிறீங்க, அதுக்கு என்ன வரும்? யாராவது நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸு இதுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதுக்கு என்ன வரும்? அதுக்கும் இதே நேர் புவி நாட்டம். ஒரு தண்டு புவியை நோக்கி வளருதா இல்லை புவியை எதிர்த்து வளருதா? அதே மாதிரி ஒரு தண்டு ஒளியை நோக்கி வளருதா இல்லை ஒளியை எதிர்த்து வளருதா அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொன்னாலும் சரி, இங்கிலீஷ்ல சொன்னாலும் சரி. சரிங்களா? ஸோ ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம ஒரு 10 நாள் கிளாஸ் எடுத்திருக்கோம். இதில் யாராவது ஒருத்தர் கரெக்டாக பதில் சொன்னீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா. சரியா? சரி, ரைட். ஸோ அதான் இந்த இடத்துல பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? தண்டுகள் வேர்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். வேர்களில் பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அச்சின் கீழ் நோக்கி வளரும் பகுதியாகும். அதே சமயத்தில் பொதுவாக பச்சையம் இல்லாததால் பசுமையற்று காணப்படும். அதே சமயத்தில் கணுக்களோ கணுவிடைகளோ எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, அடுத்து டேப் ரூட் சிஸ்டம். ஸோ டேப் ரூட் சிஸ்டம் மற்றும் ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம், ஆணிவேர் தொகுப்பு மற்றும் சல்லிவேர் தொகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு 2 வேர்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த 2 வேர்கள்ல முக்கியமான விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆணிவேர் தொகுப்பு. ஸோ ஒரு ஆணி போல பூமியை கிழிச்சுக்கிட்டு இப்படி ஒரு வேரான வளர்ந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிரான்ச் மாதிரி இப்படி வளர்ந்துருக்கும். இது நம்ம என்னன்னு சொல்றோம்? ஆணிவேர் தொகுப்பு அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இது என்ன பண்றோம்? நம்ம ஆணிவேர் தொகுப்பு அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? ஸோ வேரானது பூமியை கிழிச்சுக்கிட்டு உள்ள போய் கொஞ்சம் கொஞ்சம் அந்த இடத்துல அப்படியே பிரான்ச் மாதிரி வந்திருக்கு. இதை நம்ம என்னன்னு சொல்றோம்? ஆணிவேர் தொகுப்பு அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா? ஓகே. ஸோ என்னமோ சொல்ல வந்தனே. இது மெயினா வந்து டைகாட்லிடன் பேன், இருவித்திலை செடிகள்ல தான், தாவரங்கள்ல தான் இது இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. மா, வேம்பு, அந்த மாதிரியான அவரை, மா, வேம்பு போன்ற இந்த இடங்கள்ல இந்த ஆணிவேர் தொகுப்புகளை உங்களால பார்க்க முடியும். இதுவே சல்லிவேர் தொகுப்பா இருந்தா, ஒரு சல்லிவேர் தொகுப்பா இருக்கும் பட்சத்துல அது வந்து பாத்தீங்கன்னா கிராஸ், பேடி, மெய்ஸ்ன்ற போன்ற உங்களுக்கு மோனோகாட்டிலிடன் பிளான்ல தான் மெயினா வளரும். ஒரு வித்திலை தொகுப்புல தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சல்லிவேர் தொகுப்பானது வரும்னு சொல்லி பார்க்கிறோம். சரிங்களா? இது ஒரு முக்கியமான பாயிண்ட். கேட்ட கேள்விக்கு யாருக்கும் பதில் தெரியலையா? சரி, ஓகே, பார்க்கலாம். அடுத்து அதான் நம்மளும் பார்த்தோம், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ரூட்டை பத்தி ஏற்கனவே நம்ம சொல்லியாச்சு. பிளான்ட்டை வந்து அழகா வந்து சாயில உட்கார வைக்கிறது, பூமியிலிருந்து நீரையும் கனிம சத்துக்களையும் உறிஞ்சுகிறது, இதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரூட்டோட ஃபங்க்ஷன்ஸ். இதுவே ரூட் வந்து பாத்தீங்கன்னா எல்லா செடிகளோட ரூட்டும் ஒரே மாதிரி இருக்குமா? இருக்காது. சில செடிகள்ல சாப்பாடே வந்து ரூட்ல தான் ஸ்டோர் ஆகும். சாப்பாடே எங்க ஸ்டோர் ஆகும்? ரூட்ல தான் ஸ்டோர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கோனிக்கல் ரூட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கேரட்டோடைய தண்டுகள், அடுத்து ஃபியூசிஃபார்ம் ரூட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய முள்ளங்கியோட தண்டுகள், மற்றும் நாப்பிஃபார்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய பீட்ரூட்டோட தண்டுகள். இது மூணுலையுமே வித்தியாசம் சிம்பிள் தான். உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கூம்பு மாதிரி இப்படி இருந்தது, மேல பெருசாகவும் கீழே சின்னதாகவும் இருந்துச்சுன்னா அது கேரட். இதுவே மேல ஸ்டார்டிங்ல இப்படியும் நடுவுல வந்து கொஞ்சம் பெருசாயும் இப்படி இருந்தது அப்படின்னா இது முள்ளங்கி. மேல இவ்வளவு பெருசும் கீழே ஒரு டெயில் மாதிரி இருந்தது அப்படின்னா அது பீட்ரூட். அதான் அந்த இடத்துல போட்டிருப்பாங்க. கோன் லைக் ப்ராட் அட் த பேஸ் அண்ட் கிராஜுவலி டேப்பரிங் டுவர்ட்ஸ் தி ஏபெக்ஸா இருந்தது அப்படின்னா தட் இஸ் கோனிக்கல் ரூட். ஃபியூசிஃபார்ம் ரூட் அப்படிங்கிற ஸ்வெல்லன் இன் த மிடில் அண்ட் டேப்பரிங் அட் போத் எண்ட்ஸ். நாப்பிஃபார்ம் அப்படிங்கிறது ப்ராட் அட் ஏபெக்ஸ் அண்ட் சடன்லி டேப்பர்ஸ் அட் டெயில் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சிபிடி 1ல மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கலுக்கு சேம் கட் ஆஃப் இருக்குமா, டிஃபரெண்டா இருக்குமா? சிபிடி 1ல எல்லாத்துக்குமே சேம் கட் ஆஃப் தான்ப்பா இருக்கும். சிபிடி 1ல எல்லாருக்குமே சேம் கட் ஆஃப் தான் இருக்கும், தனித்தனி கட் ஆஃப் கிடையாது. அதே மாதிரி சில வேர்கள் வந்து பூமியிலேருந்து வெளியே வந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. ஒரு சகதி நிறைந்த பகுதிகளிலோ ஏதோ ஒரு மண்ணில் வந்து அந்த வேரால வந்து தண்ணீரையோ அல்லது வந்து ஆக்சிஜனையோ உறிஞ்ச முடியல அப்படின்னா
அந்த வேரானது வெளியே வந்திருக்கும். அவிசீனியா வேர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவிசீனியா ரூட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது அவிசீனியா, ரைசோஃபோரா, இந்த புர்கேரியா போன்ற செடிகள்ல இது வருங்கிறாங்க. இந்த வேர்களுக்கு பேர் என்ன சொல்றோம் அப்படின்னா நியூமேட்டோஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். என்ன சொல்றோம்? நியூமேட்டோஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ தமிழ்லையும் அதே கதை தான். ஆணிவேர் தொகுப்புகளின் உருமாற்றங்கள். கூம்பு வடிவ வேர்கள் கேரட்டு, இருமுனை கூர் வடிவ வேர்கள் முள்ளங்கி, அடுத்து பம்பர வடிவ வேர்கள் அப்படிங்கிறப்ப பீட்ரூட்டு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அடுத்து அதே மாதிரியே தான் இங்கேயும் சுவாசத்துளையை கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதை தான் சுவாசத்துளைகளை கொண்ட அந்த இதுவாக நம்மளுடைய இந்த சுவாச வேர்கள் இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். எக்ஸாம்பிள் இது கேட்பான், அவிசீனியா, ரைசோஃபோரா, புர்கேரியா அப்படிங்கிறது. சரியா? சரி, ரைட். அடுத்து ஷூட் சிஸ்டம், தண்டு தொகுப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு ஷூட் சிஸ்டம் எடுக்கிறீங்க, ஒரு தண்டு தொகுப்பு எடுக்கிறீங்க. இப்போ நம்ம வந்து இதை பத்தி பார்த்துட்டோம், ரூட் சிஸ்டம் பத்தி பார்த்துட்டோம். ஒரு ஷூட் சிஸ்டம் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுல அந்த தண்டு தொகுப்புல இது ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும், பூமியிலிருந்து மேலே வரக்கூடிய பார்ட். பூமியிலிருந்து மேலே வரக்கூடிய பார்ட். இதுல தான் உங்களுக்கு லீவ்ஸு, ஃப்ளவர்ஸு, ஃப்ரூட்ஸ்ன்னு எல்லாமே உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ லீவ்ஸு, ஃப்ளவர்ஸு, ஃப்ரூட்ஸ்ன்னு இதில் தான் உங்களுக்கு எல்லாமே இருக்க போகுது. சரியா? ஸோ ஸ்டெம் ஃபர்ஸ்ட் தண்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பூமியின் மேல் பரப்புல சூரியனை நோக்கி வருது. அப்போ நான் ஏற்கனவே கேட்ட மாதிரி தான் பாசிட்டிவ்லி போட்டோட்ராபிக், நெகட்டிவ்லி ஜியோட்ராபிக். அதாவது எதிர் புவி நாட்டமும் நேர் ஒளி நாட்டமும் உடையதுதான் எது? தண்டுகள். அதான் நம்ம இந்த இடத்துல சொல்றோம். தண்டுகள்ல இலைகளானது கணுவான நோட் பகுதியில இருந்தும் ஒரு கணுக்கும் இன்னொரு கணுக்கும் கணுவிடை அப்படின்னு சொல்லியும் நம்ம சொல்றோம். சரிங்களா? ஸோ நோட்ல இருந்து, ஒரு கணுல இருந்து தான் இலையானது தோன்றும். ஒரு மொட்டுல இருந்து பூ வர மாதிரி இலையானது தோன்றும் அப்படிங்கிறாங்க. அடுத்து பட் அப்படிங்கிறது மொட்டு. ஸோ இந்த பட்டுல இருந்து தான் என்ன வரும்? பூவானது வரும். கணுல இருந்து என்ன வரும்? இலை வரும். மொட்டுல இருந்து பூ வரும். இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா நோட்ல இருந்து லீவ்ஸ் வரும், பட்ல இருந்து ஃப்ளவர் வரும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா? அதே மாதிரி ஸ்டெம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதான் என்னது? லீவ்ஸ் வச்சிருக்கு, ஃப்ளவர்ஸ் வச்சிருக்கு, ஃப்ரூட்ஸ் வச்சிருக்கு. இதுல இருந்து தண்ணீர், மினரல்ஸ் எல்லாம் ரூட்ஸ்ல இருந்து உங்களுக்கு போகுது அப்படிங்கிறாங்க. எங்க? மேல பார்ட் ஆஃப் த பிளான்ட் அப்படியே மேலே ஏறி இப்படி போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? ஓகேவா? ஸோ அதே சமயத்துல உங்களுக்கு சாப்பாட்டை வந்து சுகர் கேனை அழகா ஸ்டோர் பண்ணக்கூடியது, சுகர் கேன்ல ஸ்டோரேஜாகவும் யூஸ் பண்ணக்கூடியது. நீங்களே வந்து சுகர் கேனை தண்டு பகுதியை தான் கடிச்சு சாப்பிட்றீங்க, ரைட்டுங்களா? ஸோ அதுல தான் சாப்பாடானது, சுகர் கேனோட சாப்பாடானது ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ மீதி இருக்கக்கூடிய வேற என்ன கேரக்டர்ஸ், சும்மா இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஜஸ்ட் என்னன்னு படிச்சுக்கிட்டா போதும். சரியா? ஸோ தான் பாசிட்டிவ்லி ஜியோட்ராபிக், பாசிட்டிவ்லி போட்டோட்ராபிக் அண்டு நெகட்டிவ்லி ஜியோட்ராபிக் இன் நேச்சர். சரியா? ஸோ இதுவே ஸ்டெம்மோட ஃபங்க்ஷன், தண்டின் பணிகள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதுதான் நம்ம இந்த இடத்துல மெயினா பார்க்கக்கூடியது. என்ன பண்ணுவோம்? சப்போர்ட்ஸ். இதுதான் திரும்ப திரும்ப வருதோ? சரி, ஓகே. பணிகளை மட்டும் வருது, பெருசா வேற எதுவும் கிடையாது. நான் சொன்ன அதே கதை தான். சாப்பாடை வந்து இலையில இருந்து மற்ற இடத்துக்கும், தண்ணீரை வந்து ரூட்ல இருந்து வாங்குறதும் இதான் வேலை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இரண்டாம் நிலை பணிகள் இதான் மெயின். சாப்பாடு ஸ்டோர் பண்றதுக்கும் யூஸ் பண்ணப்படுது சில தண்டுகள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்மளுடைய உருளைக்கிழங்கு, நம்மளுடைய சேனக்கிழங்கு, நம்மளுடைய இஞ்சி, இதெல்லாம் வந்து உருளைக்கிழங்கோட இந்த பேர் கெமிக்கல் பைனாமியல் நேம் சோலனம் டியூபரோசம் அப்படிங்கிறது. அடுத்து கொலோகேசியா அப்படிங்கிறது உங்களுடைய சேனக்கிழங்கு, ஜிஞ்சிபர் அஃபிசினேல் அப்படிங்கிறது இஞ்சி. ஸோ இதுலலாம் வந்து ஃபுட் ஸ்டோரேஜ், உணவு சேமிப்புக்காக ஒரு தண்டு பயன்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து பெர்னேஷன் அண்ட் ரீப்ரொடக்ஷன், நீள்வாழ்தல் மற்றும் இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதுக்கு இருக்கக்கூடிய சில எடுத்துக்காட்டுகள் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து ஜிஞ்சிபர், அதுவும் மறுபடியும் ஜிஞ்சிபர் வருது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வாட்டர் ஸ்டோரேஜ், பாயன்சி, போட்டோசிந்தசிஸ், ப்ரொடெக்ஷன், சப்போர்ட், இந்த மாதிரி தண்டுகளுடைய பயன்பாட்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. நீள்வாழ்தல், நீர் சேமிப்பு, மிதவைத்தன்மை, ஒளிச்சேர்க்கை, பாதுகாப்பு, ஆதாரம் போன்ற நிறைய இடங்கள்ல தண்டுகளோட பயன்பாட்டு நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ அடுத்து தண்டுகள்ல இருக்கக்கூடிய சில உருமாற்றங்கள் அண்டர் கிரவுண்ட்ல, அதே மாதிரி அண்டர் கிரவுண்ட்ல ரிசோம், காம், டியூபர், பல்ப் அப்படின்னு சொல்லி மட்டநிலை தண்டு, காந்தத்தண்டு, கிழங்கு தண்டு, குமிழம் தண்டு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அந்த நாலுத்தோட எக்ஸாம்பிளும் 1, 2, 3, 4 இருக்கும். ஸோ வந்து ரிசோம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மட்டநிலை தண்டு உடையது ஜிஞ்சர் மற்றும் டர்மரிக், இஞ்சி மற்றும் மஞ்சள். காம் அப்படின்னு சொல்லக்கூடியது கொலகேசியா, அதாவது நம்மளுடைய சேப்பக்கிழங்கு, ரைட்டுங்களா? அடுத்து டியூபர் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு. அண்ட் ஃபைனலா பல்ப் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய ஆனியன், பூண்டு, வெங்காயம். இதெல்லாம் இந்த மாதிரியான ஒரு மாடிஃபிகேஷன்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரியா?
சரி, ஓகே. மூணாவது பார்ட் யாரு? நம்மளுடைய லீஃப். லீஃப் வந்து பச்சை கலர்ல ஃபிளாட்டா எக்ஸ்பேண்டடான ஒரு ஸ்ட்ரக்சரா நடுவுல வந்து இப்படி ஒரு கோடோட உங்களுக்கு இருப்பான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த லீஃபுக்கு ஒட்டக்கூடிய இந்த இடத்த தான் என்னன்னு சொல்றோம்? பீட்டியோல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். என்ன சொல்றோம்? பீட்டியோல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? லீஃப்க்கு இருக்கக்கூடிய ஸ்டாக்கை, அதுக்கப்புறம் இந்த லீஃபோட இந்த பகுதிகளை லேமினா அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா? லீஃபோட லேமினா அப்படிங்கிறோம். நடுவுல இருக்கக்கூடியது பிளேடு அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? ஸோ லீஃப் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும், ஒரு ஸ்டெம்ல இருந்து இப்படி லேட்டரலா விரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வேற என்ன சொல்றோம்? மற்றபடி ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். வெரி குட். லீஃபோடைய மேல் பகுதியில குளோரோஃபில் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பிக்மெண்ட்டும், லீஃபுக்கு கீழே ஸ்டொமேட்டாவும் இருக்கும். இந்த குளோரோஃபிலோட வேலை என்ன? சாப்பாடு செய்யறது. இந்த ஸ்டொமேட்டோட வேலை என்ன அப்படின்னா, லீஃப்ல இருக்கக்கூடிய தண்ணீர் வந்து ஆவியாகிறதுக்கு காரணமா இருக்கக்கூடியவன் இந்த ஸ்டொமேட்டா தான். தமிழ்லையும் பார்த்துடலாம். தண்டு அப்படிங்கிற தண்டின் கணுவின் மேல் விரிந்த தட்டையான பசுமை நிறத்தில் தோன்றும் புற அமைப்பு இலை ஆகும் அப்படிங்கிறாங்க. இந்த படத்தை அப்படியே நான் கொஞ்சம் டீட்டெயில்டா அந்த இடத்துல போட்டிருக்கேன். இந்த இடத்துல தெளிவா தெரியலன்ட்டு. இந்த இலையோட மேல் பகுதியில் இருக்கக்கூடியது பச்சையம். இந்த பச்சையமானது உணவை தயாரிக்க உதவுகிறது. பச்சையம் என்ன பண்ணுது? உணவை தயாரிக்க உதவுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதுவே வந்து இதுக்கு கீழே, இலைகளுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இலை துளைகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த விஷயங்கள் இருக்கும். அந்த இலை துளைகள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டொமேட்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ஸ்டொமேட்டா அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இந்த ஸ்டொமேட்டாவானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இலை துளைகள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா? சரி. அடுத்து இலையின் பண்புகள், சில முக்கியமான இலையின் பண்புகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம். ஸோ இலையின் பண்புகள் என்னென்ன? பக்கவாட்டாக விரிவன. அங்க பார்த்த அதே கதை தான், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஜஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின். வாக்கிய வகையில் வினாக்கள் கேட்டாங்க அப்படின்னா இந்த பண்புகள் உங்களுக்கு உதவலாம். சரியா? ஸோ மெயினா வந்து போட்டோசிந்தசிஸ், டிரான்ஸ்பிரேஷன், கேசியஸ் எக்ஸ்சேஞ்சஸ் இது எல்லாமே இலையில நடக்கும். ஒளி சேர்க்கை, வாயு பரிமாற்றம், நீராவி போக்கு, மொட்டுகளை பாதுகாத்தல் இது எல்லாமே எங்க நடக்கும்? ஒரு இலையில நடக்கும். இரண்டாம் நிலை பணிகள் அப்படிங்கிறப்ப ஸ்டோரேஜ் என்னது? சேமித்தலுக்காகவும், ப்ரொடெக்ஷன் பாதுகாப்பு, சப்போர்ட் தாங்குதல் மற்றும் ரீப்ரொடக்ஷன் இனப்பெருக்கங்களுக்காக உங்களுக்கு எது நம்மளுடைய இலையானது பயன்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இனப்பெருக்கங்களுக்காக இலையானது பயன்படுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சரியா? சில இலைகள்லையும் சில மாடிஃபிகேஷன் இருக்கு, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ சில இலைகள் வந்து முட்களாகவும், சில இலைகள் வந்து ஃபைலோட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இலைகளாகவும், டென்ட்ரில்ஸ் ஆகவும், டிராப்ஸ் ஆகவும் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் இதில் நீங்க பார்த்துக்கலாம். லீஃப் மாடிஃபிகேஷன். விச் பிளான்ட் ஹேஸ் ஃப்ளோரல் லீவ்ஸ்? டெலோனிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பிளான்ட். விச் பிளான்ட்ஸ் ஹேவ் லீஃப் பிளாடர்? இலைப்பை உடைய தாவரம் இது. இலை கொக்கிகள் உடைய தாவரம் இது. குடுவைத்தன்மையுடைய தாவரம் இது. இப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேள்விகள் கேட்பாங்க. சரியா? ஸோ லீஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். சரி, ரைட். அடுத்து ஸோ இந்த லீஃப் அப்படின்றதுக்கு அப்புறம் இந்த லீஃப் தான் என்னவாகுது? ஃப்ளவரா மாறப்போகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ ஒரு லீஃப்ல இந்த லீஃப்க்கு அப்புறம் உருவாகக்கூடிய அந்த ஃப்ளவரானது இனப்பெருக்கத்துல ஈடுபட்டு தான் தாவரங்களானது இனப்பெருக்கம் அடையுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ பாலினப்பெருக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த தாவரத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். தாவரத்துல அது எந்த இடத்துல நடக்குது? ஒரு மலர்ல நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ மலர்ல இருக்கக்கூடிய 4 வட்டங்கள் என்னது? பெட்டல், செப்பல், ஸ்டேமன், பிஸ்டில். புள்ளி இதழ், அல்லி இதழ், மகரந்தத்தாள், சூலகம். இந்த பெட்டலுக்கு என்ன வேலை? இந்த செப்பலுக்கு என்ன வேலை? இந்த பெட்டலை தாங்கி நிற்கிறது. இந்த பெட்டலுக்கு என்ன வேலை? பார்க்க அழகா இருந்துக்கிட்டு பூச்சிகளை இழுக்கிறது. அந்த பூச்சிகள் வந்து எங்க உட்காரும்? இந்த பிஸ்டில்ல உட்கார்ந்து கொஞ்சம் தேனை கீனை உறிஞ்சிட்டு போகும். சரிங்களா? இந்த ஸ்டேமன் அப்படிங்கிறது ஆண் பகுதி, ஒரு மலர்ல உள்ள மேல் பார்ட். பிஸ்டில் அப்படிங்கிறது பெண் பகுதி, ஒரு மலர்ல உள்ள ஃபீமேல் பார்ட். சரிங்களா? அதுதான் இந்த இடத்துல டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. பெட்டல், செப்பல், கேலிக்ஸு, கொரோலா இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ கேலிக்ஸ் இது ஒரு முக்கியமான பேர். செப்பலை கேலிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பெட்டலை கொரோலான்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதான் இந்த இடத்துல இருக்கும். புள்ளி வட்டம், அல்லி வட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ பெட்டல் மற்றும் செப்பலை புள்ளி வட்டம் மற்றும் அல்லி வட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? சரி. அடுத்து ஆண்ட்ரீசியம் மற்றும் கைனீசியம். ஸோ தான் ஆண்ட்ரீசியம் அப்படிங்கிறதா மேல் பார்ட். இப்படி இருக்குல்ல இந்த இடம், இதை மேல் பார்ட்டுன்னு சொல்றாங்க. அடுத்து கைனீசியம் இப்படி இருக்கக்கூடியதை ஃபீமேல் பார்ட்டுன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? என்ன நடக்குது? ஒரு செடியில என்ன நடக்குது அப்படின்னா நல்லா பார்த்துக்கணும்.
இதுதான் வந்து ஒரு எங்க இருந்து ஆரம்பிக்கலாம். இது ஒரு பூ. இந்த பூல இந்த பகுதி என்ன சொல்றோம்? ஸ்டேமன் அல்லது ஆண்ட்ரீசியம்னு சொல்லி சொல்றோம். ஸோ இந்த ஆண்ட்ரீசியம்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்டேமன் பார்ட் ஆனது மேல இருக்கக்கூடிய இந்த ஃபிலமெண்ட்ல இருக்கக்கூடிய ஆந்தர்ஸ் என்ன பண்ணும்? ஆந்தர்ல இருக்கக்கூடிய இந்த ஃபிலமெண்ட்ஸ் என்ன பண்ணும்னா ஏதோ ஒரு மூலியமா, அது காத்து மூலியமாவோ, ஒரு செடியை நீங்க போய் இப்படி ஆட்டுறது மூலியமாவோ, இல்ல ஒரு பூச்சிகள் மூலியமாவோ, இங்க இருக்கக்கூடிய அந்த போலன் கிரெயின்ஸ் என்ன பண்ணும்? இந்த ஃபீமேல் பார்ட்டுக்குள்ள போய் ஸ்டிக்மாக்குள்ள போய் விழுந்துரும். அப்படியே உளுந்து அது பழமா மாறி அந்த பழத்துல இருந்து மறுபடியும் கொட்டைகள் வந்து அது ஒரு புது செடியாக உருவாகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதுதான் இந்த இடத்துல அவங்க சொல்லியிருக்கக்கூடியது. ஸோ அதை வந்து தாவரங்களின் பாலின பெருக்கம் அப்படிங்கிறப்ப ஒரு மலரில் இருக்கக்கூடிய மகரந்த தாள்ல இருக்கக்கூடிய அந்த போலனானது என்ன பண்ணுது? மகரந்த தாள்ல இருக்கக்கூடிய சூலக முடியை வந்து சேர்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றோம். அது வந்து சேர்ந்த பிறகு அது என்ன? அது கருவுற்று பழமாக மாறி விதையாக மாறி புது தாவரமாக உருவெடுக்கிறது. ஸோ ஆண்ட்ரீசியம் இஸ் தி மேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர். அங்கிருந்து அப்படியே ஃபீமேல் பார்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போலன் கிரெயின்ஸு அது என்ன ஆகுது? பாலினேஷன் அப்படிங்கிறது நடக்குது. அப்போ இங்க இருக்கக்கூடிய போலன் இங்க போறது தான் பாலினேஷன். அதான் நம்ம இடத்துல பார்க்குறோம் மகரந்த சேர்க்கை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? இதுவே 2 வகையான மகரந்த சேர்க்கை இருக்கு. தன் மகரந்த சேர்க்கை, அயல் மகரந்த சேர்க்கை. ஒரு செடியில இருக்கக்கூடிய மகரந்தம் அதே செடிக்குள்ள விழுந்ததுன்னா தன் மகரந்த சேர்க்கை. ஒரு செடிக்குள்ள இருக்கக்கூடிய மகரந்தம் பக்கத்துல இருக்கக்கூடிய செடிக்குள்ள விழுந்தது அப்படின்னா அது அயல் மகரந்த சேர்க்கை. அதனால அழகழகான கலரான செடிகள்லாம் வளருது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரி கொஸ்டின் பெர்ஸ்பெக்டிவ்ல விண்டு மூலியமா பாலினேஷன் நடந்தா அது அனிமோஃபிலி, இன்செக்ட் மூலியமா நடந்தா அது என்டமோஃபிலி, பேட்ஸ் வவ்வால் மூலியமா நடந்தா அது கிரிப்டோஃபிலி, ஆண்ட்ஸ் மூலியமா நடந்தா அது மைர்கோஃபிலி, வாட்டர் மூலியமா நடந்தா ஹைட்ரோஃபிலி, பேர்ட்ஸ்னா ஆர்னித்தோஃபிலி. ஃபர்ஸ்ட் இந்த 4 தெளிவா படிச்சுக்கோங்க. இந்த ரெண்டையும் அதிகமா கொஸ்டின்ல உங்களுக்கு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ வந்து ஒரு 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 தாவரம், இந்த தாவரத்தை பத்தின வகைகள், என்ன மாதிரியான தாவரம், தாவரங்களோட வகைகள், அந்த தாவரங்களோட பகுதிகள் எல்லாத்தையும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ செல்ஃப் பாலினேஷன்னா என்ன, கிராஸ் பாலினேஷன்னா என்ன, இது எல்லாத்தையுமே நம்ம இங்க அழகா என்ன பண்ணியாச்சு? பிரிச்சு படிச்சாச்சு. சரியா? ஸோ ரைட், இதுதான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ கருவுறுதல் இப்படிதான் நடக்கும். ஒரு சீடானது பிளான்டா மாறுது, அது ஃப்ளவரா மாறி அங்க இருக்கக்கூடிய ஸ்டேமன்ல இருக்கக்கூடிய ஆந்தர்ல இருக்கக்கூடிய போலன் கிரெயின்ஸ் என்ன பண்ணுது? ஸ்டிக்மாக்குள்ள போய் உளுந்து அது ஃப்ளவரா மாறி மறுபடியும் அது ஃப்ளவராகவே இருந்து சீடாகவும் போடும், இல்லைனா வந்து ஃப்ரூட்டா மாறி மறுபடியும் சீடா போடும். இதான் வந்து ஒரு லைஃப் சைக்கிள். ஒரு தாவரத்தின் வாழ்க்கை சுழற்சியை நம்ம இப்ப தெளிவா பார்த்துருக்கோம். சரிங்களா? இதுதான் இந்த இடத்துல ஒரு தாவரத்தின் வாழ்க்கை சுழற்சியாக இருக்கக்கூடியது. சரி, ரைட். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதோட இந்த தாவர குடும்பத்தை நிறுத்திப்போம். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனிமல் கிங்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல, நாளைக்கு கிளாஸ்ல பார்ப்போம். ஸோ மறக்காம நம்ம கூட ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஜாயின் பண்ணி உங்களுடைய ரயில்வே கனவு நினைவாக்கிக்கோங்க. இதே மாதிரி நாளைக்கு செஷன்ல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ, பை பை, டாடா. வரக்கூடிய 2026 வருஷத்துல நீங்க அரசு அதிகாரி ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இது சரியான வருஷமா அமைஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி ரயில்வேஸ் 2 பேருமே தங்களோட எக்ஸாமை அடுத்த வருஷமும் நடத்துறதா இருக்காங்க. ஸோ 2 பேரையும் கம்பைன் பண்றப்ப கிட்டத்தட்ட 50,000க்கும் அதிகமான வேகன்சிஸ் ஆனது வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, பண்ணவும் போறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரயில்வேல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே என்டிபிசி நோட்டிபிகேஷன் வரப்போகுது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சியோடைய சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ்ன்னு நிறைய வேகன்சிஸ் வர இருக்கு. ஸோ இப்போலேருந்தே நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா தான் நெக்ஸ்ட் இயர்க்குள்ள உங்களால் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல லேண்ட் ஆக முடியும். அப்படி நம்மளுடைய வரண்டரைஸோட சேர்ந்து நீங்கள் இந்த எக்ஸாமை கிராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்க.